அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நலன் குமாரசாமி எனும் நான். கொண்டாடப்படுவதை விட அமைதியை விரும்புகிற ஒரு நபரா நலன் குமாரசாமி. ஃபிலிம் மேக்கராக தான் ஐ சி மை செல்ஃப். அந்த ஃபிலிம் மேக்கராக நான் எப்படி என்னை ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன், அதில் தான் என்னோடய பயணம் இருக்குது. தர்மத்தின் வாழ்வுதனே சூது கபும், மறுபடியும் தர்மமே வெல்லும். இதுதான் நீங்கள் எல்லா சினிமாலையும் கடைசியில் வில்லன் திருந்தி தர்மம் நிலைக்கும். ஆனால் இப்போ சூது கபும்லாம் அதுக்குமே ஆப்போசிட்டாக கடைசியாக அவங்க அரெஸ்ட் ஆகிறாங்க, மறுபடியும் கடத்துற வேலைக்கு தான் போகிறான். சூதுகுமார் நான் எப்படி பார்க்குறேன்னா சார், அது ஒரு நியூஸ் பேப்பரில் கார்ட்டூன் இருக்கும்ல சார், அந்த தன்மையோடு பார்க்குறேன். அது நான் கிண்டல் பண்ணுறேன், சூது கவிச்சு பார்த்தியா அப்படின்னு கிண்டல் பண்ணுறேன். அதுதான் தவிர இட்ஸ் நாட் வாட் ஐம் ட்ரைங் டு கன்வே. காதலும் கடந்து போகும் ஐ திங்க் அந்த படத்தில் ஐ லவ் யூ, ஐ மீன் லவ் வித் யூ, இந்த மாதிரி ஒரு வேர்டு கூட அந்த படத்தில் கிடையாது. அது நீங்கள் சொல்கிற மாதிரி டெஃபினேஷனுக்குள்ளேயும் பொருந்த மாட்டேங்குது. லவ்வே இல்லாமல் என்னப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ கண்டிப்பாக யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்போ அந்த தொண்டை நம்ம தான் செய்யணும்னு சொல்லி அது பண்ணோம். ஒரு செட் வந்தீங்கல்ல, கார்த்திக் சுப்ராஜ், நீங்கள், லோகேஷ் கனகராஜ், ஹெச் வினோத், நித்திலன், இந்த செட் அப்படியே வந்தாங்க. அப்போ வந்தப்போ ஒரு தமிழ் சினிமா இன்னொரு வேலை, இன்னொரு லுக் அண்ட் ஃபீல் எடுத்துச்சுல. அப்போ ஒரு நீடு இந்த மாதிரி இருந்துச்சு. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த ஃபேஸ் வரணும், அதுதான் கரெக்டு. இன்னொரு ஃபேஸ் வந்தால் தான் நல்லாயிருக்கும். ஒரு பெரும் நடிகரோடு சேர்ந்து அவருக்காக ஒரு கதை பண்ணி அப்படி ஒரு படம் பண்ணுற அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு இருக்கா? சாமுண்டீஸ்வரின்னு ஒரு கதை பிளான் பண்ணியிருக்கேன். அது ஃபீமேல் ப்ரோட்டாகனிஸ்ட்டு. அது ஆனால் எல்லோரும் என்ன சொன்னாங்க, இந்த படம் பண்ணிட்டு அடுத்து நீங்கள் ஹீரோயின் சப்ஜெக்ட் பண்ணீங்க. அப்படிலாம் சொல்ல முடியாதா, நல்ல ஐடியா வந்திருக்கு. நான் அதை போய் மாற்றி வச்சுக்கிட்டு பண்ணுறதோட அந்த நல்ல ஐடியாவை இன்னும் பெட்டராக டெலிவர் பண்ணி அதையும் ஹிட்டு கொடுக்க பார்க்குறேன். நான் கதை சூப்பராக வந்தால் அதுக்கு ஃபெய்த்ஃபுல்லாக இருக்க தான் நான் ட்ரை பண்ணுறேன். அதுக்கடுத்த படம் நீங்கள் விஜய் சேதுபதியோட பேசுகிறேன். அது என்ன? அது மோஸ்ட்லி கை நீளம் சார். அது அந்த படம் பேர். இதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணியிருந்தேன். கை நீளம். பட் வாட் இஸ் யுவர் பர்பஸ் ஆஃப் மேக்கிங் எ ஃபிலிம்? யாம் பெற்ற இன்பம் பெருகிய வேகம், இவ்வளோதான் என்னுடைய பர்பஸ். ரொம்ப சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். நல்லானே அப்படின்னா, ஒக்கனைக்கல் போயிட்டு பார்த்தேன், தண்ணி சோர்னு கொட்டுச்சு, அடுத்த தடவை உன்னை கூட்டு போகிறேன் மாப்பிள்ளைன்னு ஒருத்தனை கூட்டு போகிறது தான். சூப்பராக கரெக்டாக சொன்னீங்க. அவ்வளோதான். இதுக்கு நாங்களாம் தேவையில்லாமல் பயங்கர டெக்கரேஷன்லாம் இருக்க வேணாம். தமிழ் மேட்ரிமோனி வழங்கும் நலன் குமாரசாமி எனும் நான். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு நலன் குமாரசாமி எனும் நான். ஆக்சுவலாக இன்றைக்கி நம்முடைய பாட்காஸ்ட்டுக்கு வந்திருக்கக்கூடியவருடைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப சட்டையராக, ரொம்ப சைலண்ட்டாக சொல்வார். ஆனால் லவுடாக இருக்கும். எந்த ஃபில்லர்ஸும் இல்லாமல் டைட்டாக ஒரு ஸ்க்ரீன் பிளேயை ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு இருக்கும். சில இடங்களில் ஒரு ஆக்வர்ட்னஸ் இருக்கும். அந்த ஆக்வர்ட் சைலன்ஸில் ஒரு கனமான அழுத்தம் இருக்கும். இப்படி அவருடைய படைப்புகளை ஸ்லாகிச்சுக்கிட்டே போகலாம். வணக்கம் நலன் குமாரசாமி. வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ஆக்சுவலாக எனக்கு உங்களை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு தோன்றது நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நபராக இருப்பீர்கள் அப்படிங்கிறது ரொம்ப க்யூரியஸாக இருக்கும். உங்களை பற்றி உங்களுடைய ஃபேன்ஸோ அல்லது மற்றவங்களோ பேசும்போது சில விஷயங்கள் சொல்லுவாங்க. அவர் ஜீனியஸ், சில பேர் லேசி ஜீனியஸ் அப்படின்னு ஒரு டைட்டில்லாம் கூட வச்சுருக்காங்க. கொண்டாடப்படுவதை விட அமைதியை விரும்புகிற ஒரு நபரா நலன் குமாரசாமி? நான் அந்த மாதிரி ரொம்ப டிஃபைன்டாக இருக்க வேணாம்னு பார்க்குறேன் சார். நான் படம் கேஷுவலாக போகிற போக்கில் எனக்கு ஒர்க் ஆகிறத பிடிச்சத, அப்புறம் நான் அக்ரி பண்ணிக்கிட்ட விஷயங்களுக்கு நேர்மையாக நான் ஒரு பாத்தில் போயிட்டுருக்கேன். பட் இதெல்லாம் எப்படின்னா, காலமும் சூழ்நிலையும் சேர்ந்து இந்த மாதிரி லேபிள்ஸ்லாம் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணுது. பட் நான் அதை ஒரு வாண்டடாக க்ரியேட் பண்ணுற லேபிள்ஸ் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறது, ஒரு இவ்வளோ காலம் தாழ்த்தி இவ்வளோ நாள் நான் ஒர்க் பண்ணுற ஒரு படங்களில் ஒர்க் பண்ணுறது, இவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிறது இட்ஸ் நாட் பிளான்டு. அது பல விஷயங்கள் கூடிய அது இப்படி நடக்குது. நம்ம அதிகபட்சம் என்ன நல்லா படம் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் சார், ஒரு படம் எடுக்கணும்னு. கிட்டத்தட்ட அந்த மைண்டு தான், ஒரு வாட்டிக்கு ஒரு படம் எடுக்கணும் நல்லா அப்படிங்கிற மைண்டில் தான் ஒர்க் பண்ணுறோம். ஸோ ஆஸ் எ ஃபிலிம் மேக்கராக தான் ஐ சி மை செல்ஃப். அந்த ஃபிலிம் மேக்கராக நான் எப்படி என்னை ஃபைன் டியூன் பண்ணிக்கிறேன், அதில் தான் என்னோடய பயணம் இருக்குது. ஓகே. மற்றதெல்லாம் வெளியிலிருந்து வைக்கப்படக்கூடிய பிம்பங்கள் தான். நீங்கள் அவ்வளோ திட்டமிட்டெல்லாம் வாழ்க்கை ஒன்றும் அப்படி அமைத்துக் கொள்வதெல்லாம் இல்லை. ஆமாம். ஆமாம், என்னோடய பயணம் ஃபிலிம் மேக்கிங்கில் தான் கவனமாக இருக்குது. அப்புறம் நான் ரசிக்கக்கூடிய விஷயங்களில் கவனமாக இருக்குது. அப்புறம் என்னை மேம்படுத்திக்கிறதுல நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி விஷயங்களில் தான் இருக்குது. ஏன்னா நான் என்ன ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணிவிட்டு அது படத்தில் ரிஃப்ளெக்ட் ஆகும் நம்புகிறேன்.
ஆ. ஸோ அப்படிதான் இருக்கே தவிர, மிச்சதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப காதுல போட்டு கூட நம்புறேன். அப்புறம் அதுக்கு நம்ம ஏதாச்சும் வேலை பார்க்க வேண்டி வந்துரும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சுக்காம நம்ம பாட்டுக்கு இருப்போம். அதான் ஐடியா. உங்களுக்கு எது ரியல் ஃபியர்? உங்கள உண்மையிலேயே பயமுறுத்துவது எது? ஒரு ஒரு தோல்வி படம் ஆமா. குடுத்துறக்கூடாதுங்கிறது பயமா? தோல்வி படம் குடுக்கக்கூடாது. தோல்வி படம் குடுக்கக்கூடாதுன்னு பயம் இல்ல. இல்ல. ட்ரஸ்ட் வந்து கீப் அப் பண்ணாம ஆயிடுவோமோன்னு. அதான் ஒரு ஹானஸ்ட் இல்லாத படம் குடுத்துறக்கூடாதுங்கிற பயம் உங்களுக்கா? ஆ. இல்ல ஒரு தோல்வி படம் குடுத்துறக்கூடாதுங்கிற பயமா நலன் குமாரசாமி? சார் 2மே இருக்கு. அதாவது நம்ம படம் புடிக்குது அப்படின்னு கொஞ்சம் பேர் நம்ம படத்த எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ம். ஸோ அவங்கள வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்ஃபாக்ட் என்னன்னா, சரி அவங்களுக்கு ட்ரஸ்ட்வொர்த்தியா இருக்க நம்ம ட்ரை பண்ணும்போது, இவென்ச்சுவலா பெட்டர் ஃபிலிம்ஸ் எடுக்குறோம். ம். ஆ ஸோ அவன் வந்து நல்ல படம் எடுப்பான் நம்புறான். டேய் அத நம்ம விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு மெயின் தாட்டா எப்பயுமே இருக்கும் எனக்கு. பட் அத தாண்டி இப்ப வந்து நான் வந்து அ கொஞ்சம் ட்ரூத்ஃபுல்லா எழுதணும். அ ரொம்ப கிமிக் பண்ணக்கூடாது. அ அப்படின்லாம் ஒரு எக்ஸ்ட்ரா போட்டு ட்ரை பண்ண போறேன். ஏன்னா அ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் சொல்றாங்க. அதாவது இன்னும் ட்ரூவரா நம்ம அப்ரோச் பண்ணணும் நம்ம ஒர்க் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சு போகுது. பார்ப்போம். அது இல்ல ஒண்ணு டூரா அப்ரோச் பண்றப்பவே, அது இயல்பாவே டிலே ஆயிடும்ல. ஏன்னா, ஒவ்வொன்லயும் வந்து இது ட்ரூத்ஃபுல்லா இருக்கா? ஹானஸ்ட்டா இருக்கா? நான் எடுத்துக்கிட்ட கிரியேட்டிவ் ஸ்ட்ரக்சருக்குள்ள இது வருதா? இப்படின்னு ஒரு கால்குலேஷனோட போறப்ப ஏன்னா, இப்ப காதலும் கடந்து போகும் வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஆமா சார், ஆமா சார். அப்ப இதெல்லாம் சேர்த்து உங்கள ரொம்ப காலகட்டத்துக்கு தள்ளிட்டு வந்துருதா? ஆ டிலேக்கு வந்து நெறைய காரணம் இருக்கு சார். டிலேக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ நான் வந்து நான் சொன்ன மாரி ஒரு ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் மாரி போயிட்டேன் சார். ஒரு ஸ்டோரி டெல்லிங்க்குள்ள. ம். ஸ்டோரீஸ் மேல எனக்கு ஒரு ஃபேஷினேஷன் இருக்கு. அ சில மெத்தட்ஸ்லாம் நான் நெறைய மெத்தட்ஸ ட்ரை பண்றது, அப்புறம் ட்ராப் பண்றது. இந்த மாரிலாம் நான் கொஞ்சம் ஆர்&டி மாரி உள்ள போயிட்டு, ம். அப்புறம் வந்து சில விஷயம் ஓ! இதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நான் என்ன கடைசியா கண்டுபிடிச்சேன்னா டு ஈச் தேர் இஸ் எ மெத்தட். ஒவ்வொருத்தருக்கும் சூட் ஆகக்கூடிய எப்படி மருத்துவம் வந்து ரொம்ப ஜெனரலைஸ்டான மருத்துவங்கள் வந்து மேலோட்டமா தான் இருக்கும். ம். அத மீறி ஒரு எக்ஸலன்ஸ் போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் மருத்துவம் பொருந்துமோ, அதே மாரி தான் மெத்தடு, ஆர்ட் இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் தனியான பாதைய அவங்க கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அந்த மாரி அதனால கூட கொஞ்சம் டிலே இருக்கலாம். அப்புறம் அத மீறி வேற சூழ்நிலைகளும் இந்த படம் வந்து வாவாதியர் வந்து சொல்லி புரிய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா படமா பார்த்தா இப்ப ரொம்ப என்ஜாயபிளா தான் இருக்கு எல்லாருக்கும். ரொம்ப சிம்பிளாவும் தான் இருக்கு. ஆனா நான் கம்யூனிகேட் பண்ணும்போது, அது எப்படி வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஏற்படுத்துதா? அதனாலயும் ஒரு டிலே ஏற்படுது அந்த படத்த மவுண்ட் பண்ண. இந்த மாரி பல சூழ்நிலைகள் சேர்ந்து தான் டிலே ஏற்படுத்துது. அதாவது உங்களுடைய படைப்ப அதன் தன்மையோடு புரிஞ்சுக்கவே கொஞ்சம் டைம் எடுக்குதோ எல்லாருக்கும்? ஐ மீன் படத்த உருவாக்குறதுக்கு முன்னால. அது என் கம்யூனிகேஷன் தான் இதுன்னு நெனைக்கிறேன் சார். ஆக்சுவலா இப்ப நான் ஐ அம் ஃபைண்டிங் பெட்டர் வேஸ் டூ கம்யூனிகேட் சார். ம். அதாவது நான் வந்து அ ஏன்னா படம் எடுத்து பார்த்தா அவ்வளோ காம்ப்ளக்ஸ்லாம் ஒண்ணும் இல்லையே. ரொம்ப எளிமையா தானே இருக்கு. அப்புறம் ம். எப்படி ஒத்துக்காம இருக்காங்க? அப்பன்னா நம்ம இன்னும் பெட்டரா கம்யூனிகேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஓ! ஸ்க்ரீன்ல கதை சொல்றதுக்கு புரிஞ்ச அளவுக்கு ஆளுகிட்ட கதை ஆ. சொல்றப்போ ஒரு குழப்பம் இருக்க மாரி இருக்கா? 2வது ஆமா சார். அது ஒண்ணு. அ. அது ஒண்ணு இருக்கு. 2வது நம்ம படம் பார்த்த படங்களோட ரெஃபரன்ஸ்லாம் அவங்களுக்கு இல்லாதனால, இப்ப எனக்கு வந்து சார் இப்ப ம். இந்த படம் எப்படி வரும்னு எனக்கு ஏன் தெரியும் அப்டின்னா, ம். எனக்கு நெறைய ரெஃபரன்ஸ் இருக்கு இமேஜஸ்க்கு. அவங்க ஓகே. அந்த ரெஃபரன்ஸ்லாம் இருக்காது. ம். ஸோ அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, ஐ ஹேவ் டூ ஃபைண்ட் எ வே டூ கம்யூனிகேட் தோஸ் இமேஜஸ். இப்ப ஏஐ வந்திருக்கு, எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி இருக்கும், இந்த மாரி இருக்கும். மியூசிக்கல் நான் என்னோட பிரசன்டேஷன்ஸ இன்னும் இன்கிரீஸ் பண்ணணும்னு பார்க்குறேன். ஸோ ஐ குட் கம்யூனிகேட் பெட்டர். நல்லா பண்ணி இந்த படம் வருங்கிற கான்ஃபிடன்ஸ குடுத்து அந்த படத்த எடுக்க வேண்டியது, இப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்கில் தேவைப்படுது. இப்ப அந்த ஸ்கில்லையும் வளர்த்துக்கிட்டு அத வேகப்படுத்தணும்னு நம்புறேன். படம் எடுக்கிறது இப்ப சிரமம் இல்ல. அத படம் எடுக்கிறதுக்கு முன்னால சம்மந்தப்பட்டவங்களுக்கு புரிய வைக்கிறது தான் பெரும் சிரமமா ஆமா இருக்கு. சார். டைரக்டரோட ஒர்க்கு பாதி தான் சார் படத்துக்குள்ள. ஆ. பாதி வெளிய தானே. அது ஆல்வேஸ் மேனேஜிங் பீப்பிள் அவங்க அவங்க ஏன்னா ஈச் பிலீவ் ஈஸ் ரைட் நோ. ஸோ நம்ம அத டிஸ்கார்டும் பண்ண முடியாது. இல்லப்பா நான் சொல்றதுன்னு சொல்ல முடியாது. ஸோ உண்மையிலேயே சில நேரம் அவங்களோட ஒப்பீனியன் ரொம்ப பெட்டராவும் சூட் ஆகலாம். ஸோ அத ஆராயிறது. அவங்க இல்ல நம்மளோட பெட்டரா இருந்தா அத கரெக்ட்டா வாய்மன்னு சொல்லுவாங்கல்ல, தீமை இல்லா சொல். அத சொல்லி அத கம்யூனிகேட் பண்ணி அத வந்து அ அ காமன் கிரவுண்டுக்கு கொண்டாடுறது. இப்படி தான் ஸ்கில் செட் வந்து எக்ஸ்ட்ரா டைரக்டருக்கு வந்து எனார்மஸான ஸ்கில் செட் தேவைப்படுது. அதில இதுவும் ஒண்ணா பார்க்குறேன். கம்யூனிகேட் பண்றதும். ஸோ எல்லா சக்சஸ்ஃபுல் டைரக்டர்ஸ் ஹூ ஹேவ் டன் ப்ரொஃபஷனலி கன்டினியூஸ் ஃபிலிம்ஸ் எல்லாருமே ம். இந்த ஹோல்சம் ஸ்கில் செட்டோட தான் பண்ணியிருப்பாங்க நம்புறேன். ஓகே. ஒரு டைரக்டருக்கு தேவைப்படக்கூடிய ஹோல்சம் ஸ்கில்லுல வந்து ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னால இருக்கு. ஆமா சார். ஓகே. ஆ. ஆனா முற்றிலும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்கக்கூடிய படம். ஃபார் எக்ஸாம்பிள் சூதுகவும். எஸ் இப்ப சார். நீங்க சொன்ன மாரி அதுக்கு பெரிய ரெஃபரன்ஸே கிடையாது. ஆமா. ஓகே. அப்புறம் வந்து என்னன்னு கேட்டா, அதுல இருக்க எல்லாமே வந்து வழக்கமாக சொல்லப்பட்ட கதைப்பாணிகளுக்கு மாற்றான ஒரு மாடல். எஸ் சார். அந்த மாரி ஒரு கதை குடுக்கணும். அதே மாரி தான் காதலும் கடந்து போகுமேன்னு கூட அப்படிதான்.
அப்படி ஒரு மெனக்கெட்டு அப்படியான படங்கள் பண்றதுல என்ன ஒரு எக்ஸ்டசி நீங்க ஃபீல் பண்றீங்க? சார் அது ரொம்ப சிம்பிள் சார். நம்ம புதிய எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறது தான் எனக்கு அல்டிமேட் ஜாய். ஆடியன்ஸ் வந்து புதிய எக்ஸ்பீரியன்ஸ் குடுக்குறது தான் என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட்டே. ஆ. கிவிங் எ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஈச் டைம்னு. ஸோ அது அந்த நியூ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி குடுக்க முடியும்னா, லக்கிலி நம்ம தமிழ் சினிமால சர்டன் ஜானர்ஸ் இன்னும் நம்ம தொட மாட்டேங்கிறோம். சர்டன் ஏரியாக்குள்ள போ மாட்டேங்கிறோம். ஸோ அது இன்டர்நேஷனலா நீங்க எல்லா பிற மொழிகள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் இப்ப நீங்க உணவு சொன்னேன். உணவு மாரி தான் சார். வேற வேற உணவுகள் வேற வேற இடத்துல வேற வேற மாரி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது மாதிரி படங்களும் அதே தான். அது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தன்மையோட ஒவ்வொரு மொழியிலயும் வேற வேற மாரி பண்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றது மூலியமா, அதுலேருந்து சிலது வந்து நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அந்த தீம, அந்த டேஸ்ட்ட நம்ம படங்கள்ல இன்ட்ரோடியூஸ் பண்ண முடியும். அது மூலியமா ஒரு புது உணவ குக் பண்ண முடியும். அ அந்த அது மூலியமா ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ குடுக்க முடியும். ஸோ அதுதான் என்னோட மிஷன் ஸ்டேட்மெண்ட். ஓகே. கிவிங் எவ்ரி டைம் ஒரு புதிய எக்ஸ்பீரியன்ஸ குடுக்கணும். குடுக்கறது அதுல ஒரு எக்ஸைட்மென்ட் இருக்கு உங்களுக்கு. ரொம்ப ரொம்ப. ஆ. ம். அதுல என்ன த்ரில் அப்படி? சார் ஒரு ஒரு குளோஸ்டு ஆ ஒரு ஸ்பேஸ்ல ஒரு 500 பேர், 1000 பேர் உட்கார்ந்துகிட்டு, ஒண்ணா அப்படின்னு சொல்றதுக்கு மேல நமக்கு என்ன வேணும்? இல்ல. ஆ. அது தட்ஸ் அ கிரேட் திங் நோ. ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டிக்கு பின்னால ஒரு பர்ப்பஸ் இருக்கும்ல. நீங்க ஒரு மிஷன் ஸ்டேட்மென்ட் சொன்னது மாரியே, ஒரு பர்ப்பஸ் இருக்கும். இதன் வழியாக நான் என்னத்த பண்ண போறேன்? ஐ மீன் நான் வந்து என்டர்டெயின் பண்ண போறேனா? இல்ல அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஆக்வர்ட்னஸ கிரியேட் பண்ண போறேனா? இல்ல ஒரு கில்ட்ட கிரியேட் பண்ணி ரியாலிட்டிக்குள்ள அவங்கள நான் ப்ராசஸ்க்குள்ள தள்ள போறேனா? இல்ல ஹீல் பண்ண போறேனா? இப்படி ஒவ்வொன்னும் இருக்கும். இப்போ உங்களுக்கு என்னென்ன திட்டமிடல் இருக்குன்னு எனக்கு தெரியல. புரியுது சார். ஆனா வெளியிலிருந்து ஒவ்வொருத்தருக்கும் இப்படியான பெயர்கள் வைக்கப்படுது. எஸ். பட் வாட் இஸ் யுவர் பர்ப்பஸ் ஆஃப் மேக்கிங் எ ஃபிலிம்? ஆர் வாட் இஸ் யுவர் பர்ப்பஸ் ஆஃப் உங்களுடைய கிரியேட்டிவ் ப்ராடக்ட் இருக்குல்ல, அதோட பர்ப்பஸ் என்ன? சார் எனக்கு தேர் இஸ் நோ ஒன் பர்ப்பஸ்ன்னு சொல்றதோட ஒரு ஹோல்சம் ஆஃப் குட்னஸ்ன்னு சொல்லலாம். எப்படின்னா, ம். ஆ நான் சொன்ன மாரி நான் எப்பயுமே என்ன பார்த்தேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஷுட்ன்ட் டேக் சைட்ஸ்ன்னு சொல்றேன். ஒரு ஆர்டிஸ்ட் வந்து நிரந்தரமா ஒரு சைடுல இருக்கக்கூடாதுன்னு சொல்றேன். ஆர்டிஸ்ட்ங்கிறவங்க ஃபுல் ஓப்பன். அதாவது ஃபுல் ஓப்பன்ங்கிறது மனுஷனுக்கு கஷ்டம் சார். எப்படி வந்து ஒரு இன்ஜின் 100% எஃபிஷியன்சில இயங்க முடியாதோ, மனிதன் வந்து முழுசாவே ஒருத்தன் வந்து ஃபுல் ஓப்பனா இருக்க முடியாது. ம். ஹி வில் ஆல்வேஸ் ஹேவ் அ சைட். ஹி ம். வில் ஆல்வேஸ் ஹேவ் அ பிரிஃபரன்ஸ். பட் ஒரு ஆர்டிஸ்ட் வந்து மேக்ஸிமம் ஓப்பனா இருக்க ட்ரை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் எல்லாத்தையுமே ஃப்ரெஷ்ஷா அப்ரோச் பண்ண முடியும். அவனோட அ முடிவுகள் வந்து அத ம். தீர்மானிக்காது. ஸோ அப்படி முழு ஓப்பனா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் எடுத்து அத அப்ரோச் பண்றோம்ல. அப்ரோச் பண்ணும்போது அந்த ஓப்பன்னஸ் மேபி ஆடியன்ஸுக்கும் வரலாம். மேபி அவனும் அந்த மாரி ரசிக்க ஆரம்பிக்கலாம். அப்புறம் ஒரு நாங்க சின்ன நேர்த்தி, அ ஒரு சின்ன ஏஸ்தெட்டிக்ஸு, அ அப்புறம் நம்ம ரசித்த விஷயங்கள சொல்றது மூலியம் யான் பெற்ற இப்படி ஃபர்ஸ்ட்டு யான் பெற்ற இன்பம் பெருகை பெரிய வேகம். வழியா. அதுக்கு அதுக்குள்ளயே வச்சுக்கலாம் சார். யான் பெற்ற இன்பம் பெருகை வேகம். இவ்வளோதான் என்னுடைய பர்ப்பஸ். ஆமா. நான் இவ்வளத்த ரசிச்சிருக்கேன். ஆமா. இவ்வளத்த நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன். ஆமா. இத என்ன நம்பி படம் பார்க்க வரவங்களுக்கு நான் குடுக்க முயற்சி எக்ஸாக்ட்லி. பண்றேன். நம்ம ரசிக்கிற விஷயம், என்ஜாய் பண்ற விஷயம்லாம் நம்மள மேம்படுத்திக்கிறதுக்கும் அது பயன்படுது. பயன்படும். அப்ப அது அவங்களையும் மேம்படுத்தணும்னு நான் நம்பிக்கை. இல்ல உங்களுடைய பொலிட்டிக்கல் கான்ஷியஸ்னஸே நான் இங்க தான் கவனிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல கூட அத ஜஸ்ட் லைக் தட் விட்டுறல. அது என்ன மேம்படுத்திக்க பயன்பட்ட மாரி, அவங்கள மேம்படுத்திக்க பயன்படணும் ஆமா, அப்படின்னு சொன்னீங்க. எக்ஸாக்ட்லி. உங்களுடைய எல்லா கதாபாத்திரங்களுக்குள்ளேயும் அது சட்டையரா சொல்லப்பட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு நலன் குமாரசாமிட்ட ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அது ஒவ்வொரு கேரக்டர்லயும் வெளிப்படுற மாரி எனக்கு தோணுது. அந்த பொலிட்டிக்ஸ் தான் அந்த அதாவது கவனிக்கப்படாத அந்த ஒரு எளிய மனிதர்களுடைய வாழ்வின் அரசியல் இருக்குல்ல, அதுதான் நலன் குமாரசாமியுடைய கோரா? இல்ல சார். நான் அததான் சொல்றேன். இப்ப எளிய மனிதர்களோட அ எளிய மனிதர்களோட வழியா, இல்ல அவங்களோட சப்போர்ட் பண்ணியான்னு மட்டும் இல்ல. அதாவது நான் என்ன பார்க்குறேன்னா, என்னோட படத்துல ஒரு ஆர்கியுமெண்ட் வைக்கும்போது, ம். ஒருத்தங்க வந்து கரெக்ட்டா சொன்னாயா" அப்படின்னு சொல்லணும். அடுத்து நான் இன்னொரு ஆர்கியுமெண்ட் வைக்கும்போது அவனுக்கு டிஸ்கம்ஃபோர்ட் வரும். கிரியேட் ஆ. பண்ணணும். அதாவது என்னன்னா 2 அடியும் அடிக்கணும். அதாவது இங்கிட்டும் அடிக்கணும், அங்கிட்டும் அடிக்கணும். அது 2யுமே நான் ஹானஸ்ட்டா பண்ண முடியணும். ஸோ ஓகே. ஐ டோன்ட் ஹேவ் அ சைடுங்கிற இடத்துக்கு போக முயற்சி பண்றேன். பட் அஃப்கோர்ஸ் சார் ஒரு படம் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த படம் டிக்டேட் பண்ணும். ம். சில ஸ்டாண்ட்ஸ் அது எடுத்துரும். ம். சில விஷயங்கள பண்ணும். அத நம்ம இல்ல என் ஸ்டாண்ட் இதான்னு சொல்லி மாத்தவும் முடியாது. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா, ஒரு அ இன்ஃபாக்ட் இன்னும் பர்ப்பஸ்ஃபுல்லா சொல்லணும்னா, ஒரு ஐடியா நல்ல ஐடியா வருதுல்ல சார், அது ம். எனக்கு பிடிக்குதுல்ல. அப்ப எனக்கு பிடிக்குதுன்னா, நான் நல்லவன், எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறதுல அத சூஸ் பண்றேன். ஓகே சார். அப்புறம் எனக்கு பிடிச்சதுனால அத எக்ஸ்ப்ளோர் பண்றேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது என்னன்னா, அந்த ஐடியாவுக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ட்ரூத்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறதுனால, அதுல ரொம்ப லாஜிக்லாம் பார்க்க போறதில்ல. எனக்கு ஆ. என்ன ஒரே ரூல் என்ன, அந்த ஐடியாவுக்கு ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும். ஆ. அந்த லாஜிக் இருக்கு.
அந்த ஐடியா யார் சூஸ் பண்ணா? நான் தான் சூஸ் பண்ணேன். நான் யாரு? நான் நல்லவன். இந்த லாஜிக்ல வந்து வேற வரமுறைலாம் வச்சுக்கிறது இல்ல. ஆ, நமக்கு இந்த கொள்கை இருக்கு. அதுக்கு அது நான் இங்க திணிக்கணும். ஆ. எனக்கு இது உடன்படாது. அப்படிலாம் இல்ல. ம். முடிஞ்ச வரைக்கும் மேபி எனக்கு உடன்படாதா இருந்தா கூட நான் அலோவ் பண்ண முயற்சிக்கணும். அது நான் எவ்வளோ தூரம் பண்றேன்னு தெரியல. பட் ஆனா தட் ஷுட் பி மை பிளேஸ்ன்னு சொல்றேன். உங்கள செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறதுக்கான ஸ்பேஸும் அதுல இருக்கணும்னு நினைக்கிறீங்க. இருக்கு. உடன்படுதலும், உடன்பட மறுத்தலும் ஒன்றே. ஆமா. அது 2மே ஒரு ஆர்டிஸ்ட் 2யுமே கையாளணும்னு சொல்றேன். ஒரு ஓகே. ஒரு ரைட்டர், ஒரு டைரக்டர், ஒரு ஃபில்ம் மேக்கர் எல்லாருமே வந்து அது 2மே கையாளணும்னு சொல்றேன். அதாவது அதன் மூலியமா ஒரு ஓப்பன்னஸ் வருதுல்ல சார். ம். 2யுமே நியூட்ரலா பார்க்கக்கூடிய தன்மைக்கு போக முடியுமாங்கிறது ஐடியா. பட் ஆனா என்னன்னா, அது ஃபுல் நியூட்ரல்னு வச்சுக்கோங்க, கதை வராது. அது ஃபுல் ஓப்பனுங்கிற இடத்துல கதை இல்ல. ஸோ கதை வந்து சில டிக்டேட் பண்ணுதுல்ல, அதுல முடிஞ்ச வரைக்கும் ஓப்பனா இருக்கணும். நீங்க படைப்புக்கு நியாயமாக இருக்க நலன் முயற்சி பண்றாரா? இல்ல நலன்கிற ஒரு படைப்பாளிக்கான தாட் ஆஹா. இருக்குல்ல, அது மேக்ஸிமம் வந்து அந்த ஐடியாவுக்கு தான். அந்த ஐடியாக்கு தான். ஆமாமா. ஸோ தட் நான் என்ன அந்த ஐடியாவுக்கு நேர்மையா இருக்க மூலியமா ஐ அம் சேயிங் நான் ஸ்டாண்ட் எடுக்கலன்னு சொல்றேன். ஆ, ஓகே. அதாவது நலன்கிற தனிநபர் ஸ்டாண்ட் எடுக்கல. ஆ, அது அந்த அந்த படத்தினுடைய தன்மையும், உணர்வும் அந்த கால் எடுக்குது ஆமா. அப்படிங்கிறீங்க. ஐ அம் டிராவலிங்ன்னு சொல்றேன். ஆ. நானும் அத உங்களோட சேர்ந்து நான் டிராவல் பண்ணி போய் பார்க்குறேன். பட் எனக்கு சில விஷயங்கள் ரொம்ப நுட்பமா படுவோம். குறிப்பா சூதுகவும் இல்ல என்ன, இப்போ பொதுவா வந்து ஒரு ஹீரோ அப்படின்னா, அவர் ஒரு ஒரு புஜபல பராக்கிரமசாலி அப்படிங்கிற லெவல்ல காட்டுற ஒரு டெம்ப்ளேட் நம்மகிட்ட இருக்கு. பட் அந்த பெர்ஃபெக்ட் ஹீரோ அப்படிங்கிறத பிரேக் பண்ண ஒரு படம். கிட்டத்தட்ட உங்களுடைய 2 படங்கள்லயுமே ஹீரோ ஒரு லூசர் தான் ஆமா, கிட்டத்தட்ட. ஃப்ளாஸ் தான். அது திட்டமிட்டே இந்த இப்ப பெர்ஃபெக்ட் பாருங்க சார், ஹீரோங்கிறத அது 2லயுமே ஒரு ரொம்ப ஃப்ளாடான ஹீரோ இருக்குமே. அ, இப்ப நம்ம இந்த படத்துல நம்ம எடுத்து வொர்ஷிப் பண்ற விஷயம் ஃப்ளாலெஸ் ஹீரோ வொர்ஷிப் பண்றேன். ம். எதுல? வாவாத்தியார்ல. ஆ. ஸோ அதன் மூலியமா நான் 2 பக்கமும் போறேன்ல. இல்ல அதுதான் என் கேள்வி அடுத்து அதுதான். நீங்க முன்னே அங்க வந்துட்டீங்க. பட் என்ன நீங்க சொல்றீங்க, அந்த படைப்புக்கு நான் நியாயமா இருக்கேன்னு யா, சொல்றேன். யா, யா. அதாவது ஒரு ஒரு மனிதன் வந்து பிழைகளோடு தான் இருப்பான். இது எதார்த்தம் அப்படிங்கிறத சொல்றது தான் ஐ மீன் ஒரு ஒரு குறைகளோடு இருக்கக்கூடிய ஒருத்தனை ஹீரோவாக்குறதா? இல்ல பெருவாரியான இப்படித்தான்டா இருக்கான். இதெல்லாம் ஒரு குத்தம் குறையாலாம் பார்த்துட்டு இருக்காதீங்கிற எதார்த்தத்த அந்த படத்துல சொல்றீங்களா? இல்ல அதுதான் சொல்றேன் சார். நான் வந்து அந்த மாரி சொல்ல விரும்பலங்கிறேன். ஏன்னா அது ம். ஒரு ஸ்டாண்ட். அது ஒரு மெசேஜ். நான் நம்புற மெசேஜ் அது கிடையாதுங்கிறேன். நான் என்ன சொல்றேன்னா, வாழ்க்கையிலேயே ஒவ்வொரு தருணங்கள் தான் டிசைட் பண்ணுது. அதுக்கு நீ எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்றேன். நீ ஓகே. உன் முன்மாதிரியோட அந்த தருணத்த போய் அணுகாதன்னு சொல்றேன். நமக்கு ஒரு 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 ஈவென்ட் நடக்குதுன்னா சார், இவனுங்க எப்பயுமே இப்படிதானான்னு நம்ம உள்ள போறோம்னா, நமக்கு சில ஐடியா இருக்கு. ம். அந்த ஈவென்ட்ட பத்தி. அந்த ஐடியா வச்சுக்காத. அந்த ஈவென்ட் என்ன? அதுல என்ன நடந்துச்சு? ஓப்பனா இருந்து அப்ரோச் பண்ணா அது வேற ரியாலிட்டி தான் கிடைக்கும். ஸோ அப்படிதான். நான் வந்து ஐ டோன்ட் சீ ஹூ இஸ் எ ஹீரோ. எனக்கு ஒரு ஐடியா வருதுல்ல. அதுல யாரு ஹீரோ? ஓகே இவன் தான் ஹீரோவா நான் கூட போறேன். இப்போ இந்த 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 பிரிமேஸ் இந்த ஐடியா நான் எக்ஸ்ட்ரார்டினரியா படிச்சு வாவாதியார். ம். ஸோ ஐ அம் எக்ஸ்ப்ளோரிங் எ ட்ரூ ஹீரோ. ஒரு ஃப்ளாலெஸ்ஸான ஹீரோ எக்ஸ்ப்ளோர் பண்றேன். ஸோ என்னன்னா, ஏன்னா இந்த ஐடியா நல்லா இருந்துச்சு. ஓகே. திஸ் ஆல்சோ அக்ரீஸ் வித் மீ. நான் என்ன 2யுமே அக்ரி பண்றேன்னு சொல்றேன் சார். ஒரு குறைகளோடு இருக்கக்கூடிய ஒரு சக மனிதனை ஒரு ஹீரோவா முன்னிறுத்துறதை நான் அக்செப்ட் பண்றேன்னு இருக்குல்ல. உங்களுக்குள்ளேயே முரண்படுதலும், உடன்படுதலும் நடக்கிற இந்த ப்ராசஸ் இருக்குல்ல. ம். இது காம்ப்ளிகேட்டடா? எக்ஸைட்மென்ட்டா? இது வந்து காம்ப்ளிகேட்டட் தான். ஆனா எக்ஸைட்டடா மாத்திக்க முயற்சிக்கணும். இல்ல அப்ப எங்களுக்கு கஷ்டமா இருக்காதா? இல்ல சார். நான் அதுதான் சொல்றேன்ல. நான் வந்து அத வந்து தியரியாவும், பிலாசபிக்கல்லாம் வைக்கலல்ல. ஆ. அத நான் வந்து அத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதனால தான் நான் டைம் எடுத்துக்கிறேன். நான் வந்து அட் த எண்ட் ஆஃப் த டே அத ஸ்டோரியா தானே நான் பார்க்குறேன். இப்ப அதான் சொல்றேன். நான் பண்ணதுன்னு பார்த்தோம்னா குழப்பம் வரும். ஏன்னா ஒரு வாட்டி நீ அத எதிர்பார்க்குற. அப்படி இல்ல. நான் விதவிதமான ஸ்டோரீஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றேன். நீ விதவிதமான படம் பார்க்குறீல, அது மாரி பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றேன். அவ்வளோதான். ஓகே. ஏன்னா சில நேரங்கள்ல எனக்கு தோணும், அண்டர் கரண்ட்ல ஒரு நல்ல பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட் இவர் வைக்கிறாரு. மேபி இந்த பேட்டிக்காக தயாரிக்கிறப்பயோ, அல்லது டிஸ்கஸ் பண்றப்பயோ தோணுன ஒரு விஷயம்னா, இப்ப சில குறியீடுகள் தமிழ் படங்கள்ல உண்டு. அது யா, நேரடியா யா. அவங்க சொல்ல மாட்டாங்க. ம். சட்டிலா சொல்லிட்டு போவாங்க. எஸ், எஸ். இங்கிருந்து வர்றவன் சண்டை போடுறவனா இருப்பான். இங்கிருந்து வர்றவன் பொறுப்பில்லாதவனா இருப்பான். கரெக்ட், கரெக்ட் சார். இப்படியெல்லாம் ரொம்ப ஆனா அத நேரடியா அப்படி காட்ட மாட்டாங்க. ஆனா நமக்கு புரிஞ்சிரும். அத நலன் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா சைலன்ட்டாவே அடிக்கிறாரோ அப்படின்னு தோணும். இங்கிருந்து வர்றவனும் ஹியூமேனோட இருப்பான். ஆ. இங்கிருந்து வர்றவன்ட்டயும் தர்ம நான் நியாயம் என்ன உண்டு. பார்க்குறேன்னா, நீ எங்கேருந்து வரான்னு கண்டே பிடிக்க முடியாது என் படத்துல. அப்படிங்கிற இடத்துக்கு நான் போக ஆமா. பார்க்குறேன். ஏன்னா அதுல இப்ப வந்து நம்ம அத உடைச்சே பேசலாம். காதலும் கடந்து போகும்ல, அவர் ஹவுசிங் வீட்ல இருக்காரு. அது எனக்கு உறுத்தல. ஓகே. அவன் அந்த வீட்ல இருக்கான் அப்படிங்கிறது. ஆனா அந்த டயலாக்ல அது தெரிஞ்சிருது. திருடாதன்னு சொல்லு. ம். வரக்கூடாதுன்னு சொல்லாத. ஆமா, எக்ஸாக்ட்லி. அந்த வார்த்தை இருக்குல்ல. அங்க தான் எனக்கு வந்து நல்லனோட பொலிடிக்ஸ் புடிச்சிருக்கு. வண்டர்ஃபுல். அது உண்ம தானே. அப்படிதானே கரெக்ட்டா அதுதான் கரெக்ட்டான விஷயமும் கூட. அது இன்னும் லவுடா சொல்றதுக்கு உங்களுக்கு ஆசை இல்லையா? அது வந்து என்ன பண்ணுதுன்னா சார், டெல்லிங் ஆயிடுது. நான் என்ன சொல்றேன்னா, இன்னுமே அதெல்லாம் நீ உள்ள வச்சுக்கோ. நீ நம்புற விஷயங்கள்லாம் வச்சுக்கலாம். என்ன? அத ஸ்டோரியா கன்வெர்ட் பண்ணோம்னா, இட் கோஸ் மச் எஃபெக்டிவ் டூ த ஆடியன்ஸ்ன்னு பார்க்குறேன். ஆ. அது ஒரு கேரக்டர் உணர்ற தருணமாவோ,
ஒரு கேரக்டர் வந்து கோவப்படுற தருணமாவோ, இல்ல ஒரு கேரக்டர் வந்து அத மன்னிக்கிற தருணமாவோ இருக்கும்போது, இன்னும் பெட்டரா கம்யூனிகேட் ஆகும்னு பார்க்குறேன். ஸோ அதனால தான் சொல்றேன். நான் இன்னும் என்ன பார்க்குறேன்னா, அ அது 2 விதமா ஒர்க் பண்ணலாம். சில பேர் லேயர்ஸ் ஆஃப் ஃபிலாசபி, லேயர் ஆஃப் தாட்ட வந்து அடுக்கி அத கேரக்டரைசேஷன் மூலியமா படங்கள் உருவாக்குவாங்க. நான் எப்படி பார்க்குறேன்னா, எனக்கு விதவிதமான பிடிச்ச அந்த ஒரு ஒரு இனிஷியலான ப்ரிமைஸ் வருதுல்ல, அதுக்கு ட்ரூவா அதுக்கு தேவைப்படுற விஷயங்கள கதாபாத்திரங்கள உருவாக்கிட்டு சார், அத நல்ல அத முடிஞ்ச வரைக்கும் ஜென்யூனா அப்ரோச் பண்ணி எழுதணும்னு வச்சுக்கங்களேன். லைஃப் உருவாகும்னு பார்க்குறேன். லைஃப் வந்து இன்னும் காம்ப்ளக்ஸான லேயர்ஸ காட்டும்னு பார்க்குறேன். அந்த ஸோ லைஃப நம்ம கதைக்குள்ள, படத்துக்குள்ள ஒரு லைஃப் உருவாக்க முடியுமாங்கிறது தான் சேலஞ்சா இருக்கு. அப்படி உருவாக்கிட்டோம்னா, இட் டசன்ட் அ நம்ம நெனைக்கிறதோட அதிகமான லேயர்ஸும், நம்ம நெனைக்கிறதோட அதிகமான விஷயங்களும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்னு டேக் அவே கூட இருக்கலாம். இது நம்ம எதிர்பார்க்காத டேக் அவே கூட ஒரு ஆடியன்ஸ், "சார் எனக்கு அது புரிஞ்சுச்சு சார். இந்த மாரி இருந்துச்சுன்னு" சொன்னோம். "ஓ! அப்படியா இருந்துச்சு. தேங்க் யூ" அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அது நம்ம பிளான் பண்ணதே கிடையாது. பட் இருந்தாலும் அது அந்த படம் குடுக்குற கிஃப்ட் யார்? எனக்கும், அவங்களுக்கும் அப்படின்னு பார்க்குறேன். ஸோ ஒரு படத்துக்குள்ள ஒரு லைஃப் கிரியேட் பண்றது வந்து ரொம்ப இன்னும் சு ஹ சூப்பரான விஷயமா பார்க்குறேன். ஸோ அதனால நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டிஃபைன் அண்ட் கன்டெயின் இட். ஐ வாண்ட் டு அன்டிஃபைன் அண்ட் ஓப்பன் இட். ஸோ அன்டிஃபைன் பண்றது தான் உங்களுக்கான டெஃபினேஷன். எக்ஸாக்ட்லி சார். ஓகே. எந்த வட்டத்துக்கும் சிக்காத ஒரு வட்டம் தான் உங்க வட்டம்ங்கிறீங்க. அதுக்கான முயற்சி முயற்சி தான். தான். அஃப்கோர்ஸ் பட் அதுதான் ஆனா நான் அது சொல்ற மாரி ஆனா அப்படி இல்ல. சினிமா சௌகரியங்களுக்கு இது சிரமம் இல்லையா நலன்? ஏன்னா ஒரு பட் சக்சஸ் ஃபார்முலா. லக்கிலி சார், ம். லக்கிலி மை டேஸ்ட்ஸ் ஆர் வெரி கமர்ஷியல். ஆயா? லக்கிலி ம். இப்ப நானே ரொம்ப சீரியஸான ஒரு சீரியஸான விஷயங்கள் ரொம்ப பிடிக்கிற ஆளா இருந்தேன்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப ரொம்ப இன்டென்சிட்டி இல்ல ரொம்ப டார்க் ஸ்பேஸுக்குள்ள என்னோட என்னோட மனசு இருக்குது. நான் அந்த மாரி ஸ்பேஸ் படங்கள் ரொம்ப விரும்புறேன்னு வச்சுக்கங்களேன். அது இன்னும் டஃப். ம். இன்னுமே என்னோட பொசிஷன் டஃப் ஆயிரும். காட்ஸ் கிரேஸ்ல நமக்கு வந்து நல்ல ஒரு ஜனரஞ்சகமான பொழுதுபோக்கான ஸ்பேஸ்ல கூட ம். என்னோட என்னால உழவ முடியுது. அது ஐ அம் லக்கின்னு சொல்றேன். ஸோ தட் ஐ அம் ஏபிள் டு டூ ஆல் திஸ் இன் சினிமா. இது நீங்க லக்குன்னு நினைக்கிறீங்களா நலன்? இல்ல இன்டெலிஜென்ஸ் கேன் கிரியேட் அ பியூட்டிஃபுல் ஹியூமர் அப்படிங்கிறதுல உங்களுக்கு பெரிய நம்பிக்கை இருக்கா? ஆமா. அது ஒரு சொன்னாரு பில்லியர்ன்னு நினைக்கிறேன். அதாவது உண்மைய சொல்லணும்னா சிரிக்கிற மாரி சொல்லு, இல்லன்னா கொன்றுவானுங்கன்னு. அது மாரி இட்ஸ் ஹியூமர் வந்து ஒரு நல்ல டூல். அ அது அது எனக்கு நான் அதனால தான் டார்க் காமெடி இன்னும் ஒரு சூப்பரான இடத்துல பார்க்குறேன். ஆ. சீரியஸ் காமெடி என்ன பண்ணுதுன்னா, கெக்கபிக்கேன்னு சிரிக்க வைக்காது. பட் ஆனா எப்படின்னா, உங்கள உங்களோட நீங்க ஒரு படத்த பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஜாலியான படம்னா நீங்க வேற மனநிலையில பார்ப்பீங்க. ஆனா ஒரு சீரியஸான ட்ராமானா ஒரு மனநிலையில பார்ப்பீங்கல்ல சார். கொஞ்சம் அட்டென்ஷன் கொஞ்சம் இன்டென்ஸா இருக்கும். ரொம்ப சீரியஸா பார்ப்பீங்க. ஒரு நல்ல ட்ராமானா. அந்த இன்டென்சிட்டி ட்ராமால பார்க்கும்போதே காமெடி பண்றது இருக்குல்ல. ம். அது வந்து இந்த டார்க் காமெடி ஸ்பேஸ்ல, சீரியஸ் காமெடி ஸ்பேஸ்ல இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகுதுன்னா, வாட் எவர் யூ டூ இட் வில் ஹேவ் மேக்ஸிமம் இம்பாக்ட். ஸோ அந்த ஸ்பேஸ்ல இயங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க சொன்ன மாரி அன்கம்ஃபர்டபுளான விஷயங்கள கூட வி கேன் டூ தேர் இன் எ வெரி லாஃப் அவுட் வே. நல்லா சிரிச்சு ஜாலியா சிரிச்சுக்கிட்டே ஆனா சொல்ல வேண்டியது சூப்பரா சொல்லிடலாம். ப்ராபப்ளி அன்கம்ஃபர்டபுள் ஆகுறப்ப ஆடியன்ஸ்லேருந்து எதுக்கு அப்படின்னு ஒரு ஃபீல் வரலாம். ஆனா அன்கம்ஃபர்டபுள் ஆக்குறதுல ஒரு ஒரு 2 இருக்க மாரி எனக்கு தோணும். ஒரு படைப்பாளியுடைய துணிச்சல், இன்னொன்னு அவனுடைய ஈகோ. ஓகே. நான் உன்ன இங்க அன்கம்ஃபர்டபுள் ஆக்குவேன். நீ அதனால என் மேல எரிஞ்சு விழுந்தாலும் பரவால்ல. ஆனா, அப்புறமா அத லைட்டா ஹியூமர் பண்ணி, உன் மைண்டுக்குள்ள கொண்டு போய் சேர்த்து விட்டுருவேன். இப்படி ஒரு ஆட்டம் இருக்குல்ல. ம். இது ஆடுறதுல இருக்க த்ரில் என்ன? எனக்கு எனக்கு வந்து சார் நான் வந்து இன்னும் சொல்லப்போனா இப்போ குமாரராஜா ஆகட்டும், மணிகண்டன்லாம் வந்து வேற ஸ்பேஸ். அவங்க வந்து இப்போ குரங்கு பொம்மை டைரக்டர் நித்திலன் அவங்களாம் எப்படின்னா அன்கம்ஃபர்டபுள்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ம். ஸ்பேஸ் கொண்டு போவாங்க. நான் அந்த ஸ்பேஸ் கொண்டு போறதில்ல. நான் கொண்டு போற ஸ்பேஸ் வந்து என்னன்னா, உன்ன சிரிக்க வச்சுருது. அந்த அன்கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ் சிரிக்க வைக்குது. அது மூலம் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உண்மையாவே அந்த அன்கம்ஃபர்டபுள் ஸ்பேஸ்ல சிரின்னு சொல்றேன். ஆ ஓகே. அன்கம்ஃபர்டபுள் ஆகாதன்னு சொல்றேன். காதலும் கடந்து போகும் மாரி இதுவும் கடந்து போகும். இதுவும் சிரிச்சு சிரிச்சிரு இல்லன்னா மனசுக்குள்ள வந்து ம். டார்க் ஆயிடாத. ஓகே. முடிஞ்சிச்சுடா. அந்த மாரி வேற வேற எக்ஸ்பிரஷன் வச்சுக்கோன்னு சொல்றேன். அந்த அன்கம்ஃபர்டபுள்னஸ்க்கு யூ ஃபைண்ட் சம் அதர் எக்ஸ்பிரஷன் பிகாஸ் சிரிக்கவே முடியும்னா நீ வேற ஏதாச்சும் வச்சுக்கோன்னு சொல்றேன். ஸோ ஐ அம் ட்ரையிங் தட். எளிமை தான் இருக்கிறதுலே ரொம்ப சிரமம் அப்படிம்பாங்க. ஆமா சார். அது மாரி தான் இருக்குது. ஆமா. எளிமை வந்து ரொம்ப டஃப். எளிமை தான் இருப்பதிலேயே சிரமம். எனக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல ஐடியா வந்து சார், நான் ரொம்ப அ, நாள் கிராக் பண்ணலாம்னு ட்ரை பண்ணுவேன்ல. கடைசியில அது ரொம்ப சிம்பிளான இடத்துக்கு வந்துருச்சுன்னா, அ, அப்பதான் தெரியும் பெஸ்ட்டா வந்திருக்குன்னு. அ. யூசுவலாவே அவ்வளோ சிம்பிளா வராது. கொஞ்சம் ஒரு லெவல் ஆஃப் காம்ப்ளெக்ஸிட்டியாச்சும் அதுல இருக்கும். சிம்பிளா வரும்போதெல்லாம் வந்து பெரிய கிரேஸ்ஃபுல்னு நெனப்பேன். இவ்ளோ சிம்பிளா அந்த இடம் வந்துருச்சே அப்படின்னு. அது ஆனா சிம்பிள். ஆடியன்ஸ் பொறுத்தவரைக்கும் அது வந்து ம். சாதாரணமா முடிச்சுட்டாருன்னு இருக்கும். பட் அந்த இடம் தான் இருக்கிற டஃபஸ்ட்டா இருந்திருக்கும்.
ஓகே. ஏன்னா அது எல்லாருக்கும் புரிய வைக்கிறதுனால. புரிய வைக்கிறதுல அப்படி ரிசால்வ் ஆகாது. ஆ. நேச்சர் மாதிரி அது சுரம் அ அது இயல்பா ரிசால்வ் ஆகும்போது, அது ரொம்ப அழகா ரிசால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ரொம்ப ஹார்மோனியோட ரிசால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி ரிசால்வ் பண்றதுக்கு கஷ்டம்னா, மைண்டு குழப்பி யோசிச்சுட்டு இருக்கும். அது வந்து அழகா ரிசால்வ் ஆகும்போது, அது அழகான இடத்துல ஹார்மோனியோட போய் ரிசால்வ் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அந்த மாரி அமையும்போது ஐ அம் வெரி ஹேப்பி. இப்போ உங்களுடைய மேக்கிங் ஆஃப் ஃபிலிம்ல வந்து நீங்க வந்து ஒரு நல்ல பெர்ஃபெக்ட்டான ஒரு கதை, அதுக்குள்ள நுட்பமா என்ன செய்யணும்ங்கிறது உங்களுடைய ஸ்டைல் மாரி இருந்தா கூட, படம் வந்து அவ்ளோ ஆர்கஸ்ட்ரேட்டடா இருக்கிற மாரி தோணல. அ அதுல ஒரு ஏஸ்தெட்டிக்ஸ் இருக்குது. சைலன்ஸு, கேப்பு, ஒரு சின்ன கேயாஸ்க்குள்ளேயே படம் இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு நெல. அதுலயே எனக்கு ஒரு சின்ன ரிலீஃபு. அது உங்க மாடலா அது? இல்ல நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னீங்க, "அதுக்குள்ள ஒரு லைஃப சொல்ல நான் ட்ரை பண்றேன்" அப்படின்னு நீங்க ஆமாமா. அது சொல்றீங்கல்ல? வந்து சார் நான் அதான் சொல்றேன்ல, அதுதான் என்னோட முழுசா எனக்கு புடிச்ச ஸ்பேஸ்க்குள்ள இருக்கிற டெஃபினிஷனே. ஆ. அது வந்து அது எழுதும்போது சார் நான் ஐ டோன்ட் ட்ரை டூ திங்ஸ். அ எனக்கு புடிச்சதுங்கிற ஒரு வரையறை தவிர, நான் ரொம்ப அ தியரிட்டிக்கலா ஒரு ஐடியா ஃபிக்ஸ் பண்ணிட்டு அத நான் பண்ண ட்ரை பண்ண மாட்டேன். ம். அ அ அப்ப நான் எழுதி அது அரைவாகிற ஃபார்ம் அதுவா தான் இருக்கு. அதுதான் எனக்கு புடிச்ச இடமாவும் இருக்கு. நான் எழுதுனா அப்படிதான் வருது. ம். ஸோ அது இட் இஸ் நாட் பிளான்டு சார். நான் என்னோட நான் எழுதுனா வரது தான் அது. ஐ கண்ட்ரோல் மை ஃபிலிம்ஸ் பை மை ரைட்டிங் சார். நான் எழுதுறது மூலியமா என் படத்த வந்து நான் கண்ட்ரோல் எடுத்துக்கிறேன். ஸோ நான் எழுதும்போது என்னோட கதை ஸ்கிரிப்ட்ட படிச்சீங்கன்னா அப்படிதான் இருக்கும். ஸோ அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது படத்துல ஃபில்ம் மேக்கிங்லயும். ஆனா நீங்க உங்களுக்குன்னு ஒரு 2, 3 விஷயங்கள் சொல்லலாம். ஒண்ணு வந்து இப்போ லாஜிக்கே நீங்க லாஜிக் இல்லாம ஒரு விஷயத்த சொல்றப்போ, எனக்கு அங்க லாஜிக் பிரச்சனை இருக்குங்கிறதே தோணாத அளவுக்கு பண்றதெல்லாம் உங்க நுட்பம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆமா, ஆமா. கதாபாத்திரம் ஆமா இருக்கும். சார். அது வந்து அதுக்கு உயிரே இல்ல. அது ஆமா. அது கண்ணுக்கு மட்டும் தெரியும் ஆமா. அப்படிங்கிற மாரி ஒரு கதாபாத்திரம். ஆமா சார். ஒரு அரசியல்வாதிய கடத்துறது. ம். இவன கடத்துறதுக்கு ஆள் போட வேணாம். டீ கடை போட்டா போதும் ம். அப்படிங்கிறது. அவனே காசு கேளுங்கிறது. ம். எல்லாமே ஒரு சின்ன ஒரு ஒரு அழகான அபத்தங்கள் நெறைய இருக்கும். அதுதான் நான் கேட்கிறேன். இந்த வாழ்க்கை முழுக்க இருக்கக்கூடிய அபத்தங்களின் அழக அதுதான் நமக்கு புடிக்குது. ஆ. அது புடிக்கிறது மூலியமா அத நம்ம நெறைய ரிஃப்ளெக்ட் பண்றோம். அத நம்ம நெறையா கிரியேட் பண்றோம். அந்த ஸ்பேஸ் நமக்கு புடிக்குது. ஆ ஒரு அப்சர்டிட்டி ஒரு அபத்தங்கள் வந்து நமக்கு புடிக்குது. ஸோ அது நம்ம அறியாம அது அதிகமா கிரியேட் ஆகுது நம்ம எழுதும்போதுன்னு நெனைக்கிறேன் சார். பட் அதனால அது எனக்கு புடிச்சத நான் பண்றேன். அது அந்த ஸ்பேஸ்ல தான் பார்க்க முடியுது. அதான் கேட்கிறேன். நான் ஒரு சூப்பர் ஹீரோஸ விட அபத்தங்கள் நிறைந்த சகஜமான வாழ்க்கை வாழுகிற ஒரு இது இருக்குல்ல. ஆ. அதை சொல்லுதற்கு ஒரு நுட்பம் வேணும். அந்த நுட்பம் உங்களுக்கு அதுவா வந்து உட்காருதுன்னு இல்ல. சொல்றீங்களா? நான் அது பிராக்டிஸ்ல ஆ. நமக்கு புடிச்சத திருப்பி திருப்பி அது பண்ண அது அதுவா மெருகேறுதுன்னு நெனைக்கிறேன் சார். அப்படிதான். நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் அதுக்கப்புறம் நான் 8 ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு தான் படமே வரேன். அந்த ம். 8 ஷார்ட் ஃபிலிமா அந்த ஆட்டிட்யூட் இருக்கும். ஸோ அது அதுல ஒரு ரிஃபைன்மென்ட் வந்தோனே அது படத்துல எஃபெக்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் எழுதும்போது அந்த நுணுக்கங்கள் வந்து தானா திருப்பி திருப்பி வெளிப்படுது. ஆ. ஆக்சுவலா இப்ப தான் ஒரு கரெக்ட்டான வார்த்தைக்குள்ள வந்திருக்கோம்னு நெனைக்கிறேன். என்னன்னா, அந்த 8லயும் இந்த ஆட்டிட்யூட் இருக்கும்னீங்களே. நான் சுத்தி சுத்தி இந்த ஓவரால் நலன் எனும் நாணய அங்க தான் கொண்டு வரேன். ஓகே, ஓகே. இந்த படைப்பாளியினுடைய ஆட்டிட்யூட் என்ன? அதுக்குள்ள தான் பொலிட்டிக்கல் ஸ்டேட்மென்ட் இருக்கு, கேயாஸ் இருக்கு, அன்ஆர்கஸ்ட்ரைசேஷன்ஸ் இருக்குது, ஃப்ளாலெஸ்ஸான ஆளு, எல்லாரையும் உள்ள கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒண்ணு இருக்குல்ல. அது என்னைய ஒரு இடத்துக்கு தள்ளுது. அது ஜட்ஜ்மென்ட் மாரி கூட உங்களுக்கு தோணலாம். அதுதான் எனக்கு என்ன தோணுதுன்னா, எளிய மனிதனின் இருப்பை பற்றி இருக்கக்கூடிய உணர்வுகள் இருக்குல்ல. இங்க ரொம்ப ஈஸியா எளிய மனிதன குற்றவாளியாக்குற மனநிலை இருக்கு. இப்போ ஒரு டாஸ்மாக் வாசல்ல குடிச்சிட்டு கிடக்கிறவன் பேரு தான் குடிகாரன். ஸ்டார் ஹோட்டல்ல நைட்டு குடிச்சிட்டு கார்ல ஏறி போனவன் பேரு குடிகாரன் கிடையாது. யா. ரைட் தானே. அப்ப எளிய மனிதர்களை குற்றவாளியாக்குவது, எளிய மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள்ன்ற பிம்பம்லாம் இருக்குல்ல. இதெல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல உங்கள அறியாம நீங்க உடைக்கிறதா நினைக்கிறீங்களா? நீங்க இயக்குனர் நலனாக இல்லாமல், சும்மா நலனா வெளியிலேருந்து பார்க்குறப்போ உங்க உங்க படம் அப்படி உங்களுக்கு என்னைக்காவது சொல்லியிருக்கா? எனக்கு கான்ஷியஸா நான் கான்ஷியஸா அப்படி பண்ணணும்னு பண்ணல சார். பட் மேபி அது நான் உண்மையா நம்புறேன். நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். ரொம்ப எளிமையான மக்கள் தான் மோர் ஜெனரஸா இருக்காங்கன்னு நான் படிச்சேன். அது உண்மையை நம்புறேன். ஏன்னா, ஹி டசன்ட் ஹேவ் த ஃபியர் ஆஃப் லூசிங் வெல்த். அவன் உண்மையிலேயே ஜெனரஸா இருக்கான். அவன் வந்து ஒரு நவுல வாழ்றதெல்லாம் சொல்லுவாங்கல்ல. அது மாரி ம். அவன் நவுல வாழ்றான் போல இருக்கு. அதனால அதே மாரி இந்த படத்துல நான் இன்னொன்னு சொன்னேன். இந்த படத்துல வாத்தியார் ஒரு பெரிய அம்சமா வராரு. எம்ஜிஆர் எம்ஜிஆர். இல்லையா? அவர் உண்மையாவே நான் ரொம்ப ரீசென்ட்டா வந்த இன்சைட் எனக்கு என்னன்னா சார், அவர் வந்து எங்க போனாலும் பெரிய பெரிய ஒரு விழாவுக்கு போறாருன்னா, வெளிய மக்கள் கூடியிருக்கும்போது போய் அவங்க கட்டி பிடிக்கிறது இதெல்லாம் பண்றார்ல. ஏன்னா, அவர் உண்மையாவே கனெக்டட் வித் தெம். அவர் வந்து பெரிய ஆள் ஆனது ரொம்ப லேட் டைம்ஸ்ல. அதுக்கு ம். முன்னாடி சார் கூட சொல்லுவார் ஹீரோ கூட. அதாவது அதுக்கு முன்னாடி அவர் ரொம்ப பாவர்ட்டிலயும், பல கஷ்டங்களையும் சந்திச்சு, அதுக்கு பின்னாடி உருவான ஒரு மனிதர். அப்ப அவரோட ஃப்ரெண்ட்ஸா அவர் பார்க்குறது யாருன்னா எளிய மனிதர்கள் தான்.
பிகாஸ் he knows them and he likes them and he knows they are very வெரி குட் அண்ட் டியர்னு அவனுக்கு புரியுது. ஸோ எப்பயுமே அவருக்கு மேபி நான் இது என்னோட கெஸ் தான். மேபி அவருக்கு எலைட்டான இல்லை மேலே இருக்க செல்வந்தர் அவர் அப்புறம் பல பேரோட அவர் புழங்கியிருக்கலாம். பட் இருந்தாலும் அவருக்கு கடைசி வரைக்கும் அவங்களோட தான் கனெக்ட் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் எப்பயுமே அவங்க பார்க்கும்போது அவருக்கு முகம் மலருது, மேபி போய் கட்டி பிடிக்கிறாரோ என்னமோ. ஸோ அதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் இப்போ ரீசெண்டாக நீங்கள் சொன்னீங்க எளிய மனிதர்களுக்குன்னு, அதெல்லாம் பற்றி யோசிச்சது இப்போ இந்த மாதிரி நான் யோசிக்கிறேன்ல, இதெல்லாம் என்ன அறியாமல் என் ஒர்க்கில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஆனால் அது பிளான் பண்ண மாட்டேன். தட்ஸ் குட். ஏன்னா அவங்க படத்துலேயே சொன்ன மாதிரி தான், என்னடா பண்ண போகிற அப்படின்னா, அதெல்லாம் தெரில, ஏதோ ஒரு டைலாக் வரும், சூதுக்க உள்ளதான்னு நினைக்கிறேன். அது ஓகே தான், என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு வந்தவங்களாம் ஒன்றுமே பண்ணதில்லை, என்னமாவது பண்ணலான்னு வந்தவன் தான் என்னமாவது பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, திட்டமிடல் இல்லாமல் இருப்பது உங்கள் படைப்புக்கு நீங்கள் தருகிற நாணயம். ஆமாம் சார். ஆனால் ஒரு படைப்பாளிக்குள்ள ஊறி போயிருக்கிற எங்கெங்கேயோ இருக்கக்கூடியதான் வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நான் என்ன நம்புறேன்னா, இன்னுமே கூட நான் வந்து நிறைய பேர்ட்ட பழகணும். இப்போ நான் சொல்லப்போனால் ஒரு சினிமாக்குள்ள வந்ததுக்கப்புறம் நம்மளை அது ஒரு பாக்கெட்டுக்குள்ளே அடைக்குது சார். அதை தவிர்த்து நான் கொஞ்சம் ட்ராவல்லாம் பண்ணுறேன், வெளியெல்லாம் சுற்றுறேன். அதனால் கொஞ்சம் அட்லீஸ்ட்டு எல்லா விதமான மனிதனும் பழகுற பக்குவமும் வாய்ப்பும் கிடைக்குது. பட் இன்னும் அதிகமாக பழகணும், இன்னும் அதிகமான பேரோட புழங்கணும். ஸோ தட் என்ன ஆகுதுன்னா, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எல்லா தரப்பு மக்கள்கிட்டையும் பழகுற வாய்ப்பு கிடைக்கும்போது, அது நம்ம ரியாலிட்டிக்குள்ளே வரும்போது அந்த அப்ரிசியேஷனும் அது பற்றின பார்வையும் கூடும் நம்புகிறேன். ஸோ அதை வந்து நம்ம டிஃபைன் பண்ணி பழக தேவையில்ல. ஓவராலாக நான் சொல்கிறேன், அதே மாதிரி பெரும் பணக்காரர்கள் மத்தியில் கூட பழக தான் வேண்டும். அவங்கள பற்றி நம்ம அதான் இப்போ கூட பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த உலகத்தில் பல பாக்கெட்ஸ் ஆஃப் லைஃப் இருக்குது. எத்தனை பேக்கெட்டுக்குள்ளே போயிட்டு வரோம் அப்படிங்கிறது தான். பல பேக்கெட் ஆஃப் லைஃப்னால் பல செக்டர் ஆஃப் லைஃப். இப்போ டார்க்கான கிரிமினல்ஸ் இருக்காங்க, ஆனால் அவங்க வேறு பேக்கெட் ஆஃப் லைஃப், அவங்க லைஃப் வேறு மாதிரி இருக்கும். இப்போ நம்ம பேசிக்கிற ரியாலிட்டி அவங்களுக்கு கிடையாது. இன்னொரு பக்கம் பெரிய ஆன்மீகவாதிகள் சீரியஸான ஆன்மீகவாதிகள் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு பாக்கெட் ஆஃப் லைஃப். ஒரு டீப்பான மியூசிஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க வேறு பாக்கெட் ஆஃப் லைஃப். அப்புறம் பிஸ்னஸ்மேன் இப்போ ரெகுலராக கடை வச்சுட்டு இருக்காங்க, ஒரு மார்க்கெட்டில் கடை வச்சுருக்காங்கன்னா அவங்க ரியாலிட்டியும் அவங்க பாக்கெட் ஆஃப் லைஃப் வேறு. இப்படி எத்தனை பாக்கெட் ஆஃப் லைஃப்க்கு நம்ம போயிட்டு வரோன்னு இருக்குல்ல, அது எவ்வளோக்கு அதிகமாக போகிறோமோ அவ்வளோக்கு ஆஸ் அ ரைட்டராக ஒரு ஃபிலிம் மேக்கராக எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். அதுதான் இம்ப்ரூவ் பண்ணணும்னு பார்க்குறேன் சார். ரைட் தான். இல்லைன்னா வந்து நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லுவோம். எவ்வளோ பாக்கெட் ஆஃப் லைஃபை கடந்து வந்திருக்கோமோ அந்த அளவுக்கு அதில் நியாயம் ஓப்பனாக இருக்கும். நம்ம இல்லைப்பா நீங்கள் இப்படி யோசிச்சிருக்கீங்க, பட் ஆனால் இன்னொரு பார்வை இருக்குது, அவன்கிட்ட பேசினேன் அப்படிங்கிற வரும். ஸோ அது வந்து என்ன ஆகுனா நம்மளை இன்னும் பெட்டர் காம்பஸ் கொடுக்கும் லைஃப்பில் அப்படின்னு பார்க்குறேன். நான் டிஃபைன் பண்ண சொன்னாங்கன்னா நான் ஒன்றே ஒன்று தான் சொல்லுவேன். மறுத்து சொல்ல ஆள்லாம் நமக்கு எப்போதுமே நம்ம கருத்து தான் சரின்னே தோணும். யாராவது ஒருத்தர் எதிர்த்து சொல்றப்போ தான், ஓ இப்படி ஒன்று அதில் இருக்கா அப்படின்னு தோணும். அதுதான் நீ நானா அப்படின்னு சொல்லுவேன். கிட்டத்தட்ட எல்லா பாக்கெட்டுக்குள்ளேயும் போயிட்டு போயிட்டு வரப்போ தான் அதோடைய நியாயங்களும் அதோடைய தவறுகளும் கசடுகளும் புரியும். எனக்கு இந்த ரிவர்ஸில் ஒர்க் பண்ணுற மாதிரி இப்போ அகைன் சூதுகவும் தான். பொதுவாக சினிமாவில் வந்து சினிமா வழியாக ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறது வந்து, ஏன்னா இங்கே வந்து சினிமாவும் வாழ்க்கையும் ஏதோ ஒரு வகையில் ஒன்னோட ஒன்று கனெக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறதுனால, இப்போ தர்மத்தின் வாழ்வுதனே சூது கவும், மறுபடியும் தர்மமே வெல்லும். இதுதான் வந்து நீங்கள் எல்லா சினிமாலையும் கடைசியில் வில்லன் திருந்தி தர்மம் நிலைக்கும். ஆனால் இப்போ சூதுகவும்லாம் அதுக்குமே ஆப்போசிட்டாக கடைசியில் அவங்க அரெஸ்ட் ஆகிறாங்க, மறுபடியும் கடத்துற வேலைக்கு தான் போகிறான். அதெல்லாம் அந்த டெம்ப்ளேட்டை உடைக்கிற ஐடியாவா, இல்லை அப்படி ஒரு தர்மம் தேவையில்லை அப்படின்னு ஒரு நினைப்பா? இல்லை சார். இப்போ ஆடியோவில் கூட பேசினேன். அப்போ வந்து சூதுகோன் படம் எடுத்தல, ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து என்னையா சூதுகோன் படம் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய கிரிட்டிசிசம் இருந்துச்சு. நான் ஆக்சுவலாக எப்படி பார்க்குறேன்னா, அந்த படத்தில் நான் அதுக்கு தான் சொன்னேன், இப்போ எடுக்கிற வாவாதியை தான் தர்மம் வெல்லும், சூதுகவும் தர்மம் வெல்லும் சேர்த்து வச்சுக்கோங்க, முழு கொட்டேஷன் முடிச்சாச்சு அப்படிங்கிறது என்னோட இதாக இருந்துச்சு. பட் ஆனால் இனிமேல் சூதுகம் நான் எப்படி பார்க்குறேன்னா சார், அது ஒரு நியூஸ் பேப்பரில் கார்ட்டூன் இருக்கும்ல சார், அந்த தன்மையோட பார்க்குறேன். இப்போ ஒரு பேங்கை கொள்ளையடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கார்ட்டூன் வரைவாங்களே, அந்த தன்மையோட அது பண்ணப்பட்டது. அது வந்து முழுக்க மிக கிண்டலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் லெவலில். ஸோ அதனால் அது அந்த மாதிரி வச்சனே தவிர, தட் இஸ் நாட் சம்திங் டு அந்த மாதிரி டேக் அவே பண்ண முடியாது. அதை அது ஒரு மெசேஜாக தட் இஸ் வாட் ஐம் கன்வேயிங்னு பார்க்க முடியாது. அதை அப்படி கிண்டல் பண்ணுறேன் நான். அதில் அது ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னா அந்த சட்டையர் அந்த அந்த மாதிரி பார்க்க தெரியாதவங்களுக்கு அது அந்த மெசேஜாகவே அது போணுச்சு. அது ஒரு வருத்தம் தான் எனக்கு. இல்லைப்பா நான் அப்படி சொல்ல வரலப்பா, அது நான் நக்கல் அடிக்கிறேன், அது ஒரு கார்ட்டூன் அப்படின்னு சொன்னேன்னா அது புரியாதவங்களுக்கு அது தப்பாக இருந்துச்சு அது. ஆனால் என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது சார். ஓகே, இன்டென்ஷன் வந்து சூது கபும் இல்லை. அது வந்து நான் கிண்டல் பண்ணுறேன். அது ஒரு மிக சூது கவிச்சு பார்த்தியா அப்படின்னு கிண்டல் பண்ணுறேன். அதுதான் தவிர இட்ஸ் நாட் வாட் ஐம் ட்ரைங் டு கன்வே. அது அந்த ஃபுல் படத்துலையுமே அந்த கிண்டலும் அந்த அப்சர்விட்டியும் அபத்தமும் இருக்கும்போது அதுக்கான தன்மையோடு தான் அந்த பேர், அதோட எண்டிங் எல்லாமே இருக்குது.
இப்ப அந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா, இந்த 2 ஆப்போசிட் நான் சொல்ல ரிவர்ஸ்ன்னு சொல்லி, ஒரு பெரிய உயர் அதிகாரி இருப்பாரு போலீஸ். அவருக்கு எந்த எத்திக்ஸும் இருக்காது, அந்த படத்துல. ஆ. ஆனா இவர் கடத்துவாரு. இவருக்கு எல்லா எத்திக்ஸும் இருக்கும். கரெக்ட் சார். இவ்வளோதான் காசு கேட்கணும். ஆ. அவனுடைய அது வருமானத்த ஒரு தாண்டி அண்டர்லைன்ல அது வச்சிருந்தோம் சார். ஏதோ அவன் கைண்டா இருப்பானுங்க. ஆ, இவங்க அவங்க கம்பேஷனேட்டாவும் கைண்டா இருப்பாங்க கிரிமினல்ஸ். ஆ, இவங்க நேர்மையா இருக்கவனுங்கலாம் ரொம்ப ஹார்ட்கோர் இதா இருப்பானுங்க. ஆ. அதாவது கம்பேஷனாலும் கைண்ட்னஸ் இருக்காது. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாவும் அடிதடி கொல்றாடா அப்படின்னு சொல்ற மாரி இருப்பாங்க. ஸோ அது அதில ப்ளே பண்ண ஒரு கேம் தான் அது. அது அந்த லேயர் ப்ளே பண்ணது தான். ஆ, தட் இஸ் வாட் ஐ வாண்ட். அதனால தான் நம்ம அறியாமயே அவர புடிக்குது. ஆ. கிரிமினல்ஸ புடிக்குது. ம். கிரிமினல்ஸ நமக்கு புடிக்காது. ஏன்னா உண்மையிலே நல்லவங்களா, அப்பாவியா இருக்கானுங்க. இவங்கலாம் பயங்கர டெரிஃபிக்கா இருக்கானுங்க. ஸோ அதனால தான் நமக்கு அவங்க மேல புடிக்குது. காதலும் கடந்து போகும் வந்து ரொம்ப நாளைக்கு பிறகு, நீங்க அது இயல்பாக வந்த ஒரு படமா இருந்திருந்தாலும், அகைன் அதிலயுமே ஹீரோ வந்து ஒரு பெர்ஃபெக்ட்டான ஆள் இல்ல. ஆனா அவனுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒரு கில்ட் இருந்துகிட்டே இருக்கும். கடைசியில ஒரு மணிகண்டன நீ போடான்னு ஒரு அனுப்பி விடுறப்ப நமக்கே அது புரியும். நான் தான் வீணா போயிட்டேன். நீயாவது நல்லா இரு. அப்படின்னு சொல்றதாக இருக்கலாம். இது ஒரு சைடு. இன்னொரு பக்கம் இந்த லவ் இல்ல. பியூட்டிஃபுல்லா போர்ட்ரே பண்ணப்படும். ஒரு லவுடான லவ் இன்னைக்கு வந்து அது ஒரு பிசிக்காலிட்டியோட கனெக்ட் பண்றது இதெல்லாம் எதுவுமே இல்லாம ஐ திங்க் அந்த படத்துல ஐ லவ் யூ, ஐ மீன் லவ் வித் யூ இந்த மாதிரி அதெல்லாம் ஒரு வேர்ட் சொல்லுவாங்க. கூட அந்த படத்துல கிடையாது. அது காதல் நமக்கே இப்ப எப்படின்னா பயம் இல்ல அப்படின்னு சேது பண்ணுவாப்ல. அவ டப்புன்னு கட்டி பிடிச்சுக்கும் அந்த பொண்ணு. அப்பதான் ஓ! அப்படின்னு ஒரு ஃபீல் ஆகும். அ இதெல்லாம் நீங்க மெனக்கெட்டு வச்சது மாரிலாம் ஒண்ணும் தோணல. பட் அந்த அந்த தாட் எப்படி வருது? லவ் அவ்வளோ அழகா சொல்றது, சைலன்ஸ்ல சொல்றது. அப்புறம் வந்து அதற்குன்னு பொருந்துற சில இடம்லாம் தேடாம, அ அப்படியே ஒரு இடத்துல ஒரு காதல காட்டுறது இருக்குல்ல. அது அது அதான் எனக்கு அது சொல்லணும்னா எனக்கு பார்த்து புடிச்சத நான் பண்ணேன் சார். ஆ. அதாவது அது அது கொரியன் ரீமேக் அந்த ஐ படம். நோ. ம். அது எனக்கு பார்த்ததுல எனக்கு அந்த அம்சம் தான் புடிச்சது. எனக்கு அதே மாரி ரொமான்டிக் கதை எழுத வராது. ம். ஐ அம் ஒரு ராம்காம் ஃபுல்லா ராம்காம் கூட எழுதிறலாம். பட் நல்ல ரொமான்டிக் ஃபிலிம் எழுத வராது. நமக்கு அந்த ட்ரிப் கிடையாது. ஆ. அந்த பாக்கெட்டுக்குள்ள போலயா? பாக்கெட்டுக்குள்ள போல. அ, ஸோ என்னன்னா, அ. அது அது நான் தமிழ்நாட்டுல நெறைய பேர் சொல்ற பொய் என்னன்னு தெரியுமா நலன்? சொல்லுங்க சார். அந்த பாக்கெட்டுக்குள்ள போலங்கிறது தான். அ. சரி, நான் சரி சார். ஓகே. நாமத்துக்குமாரு அ, இல்ல இத நியாயப்படுத்திக்கவும் செய்யலாம். அ, நாமத்துக்குமார் வந்து தபுசங்கருடைய இதுக்கு ஒரு புத்தகத்துல ஒரு முன்னுரை எழுதியிருப்பாரு நலன். ஓகே. அதுல என்ன சொல்லியிருப்பாருன்னா, "எனக்கு தெரிந்து தபு யாரையும் காதலித்ததில்லை. ஆனால் அவள் எழுதுகிற எல்லா கவிதையிலும் காதல் அப்படி இருக்கு. கொட்டு கொட்டுன்னு கொட்டுதுன்னு" சொல்லிட்டு கடைசியா பியூட்டிஃபுல்லா ஒரு லைன் போட்டு ம். முடிச்சிருப்பாரு. அது சரி. "எத்தனை நதியில் விழுந்தாலும் நிலா நனைந்தா போகிறது" அப்படின்னு. அது மாரி அந்த பாக்கெட்டுக்கு நீங்க போகலைனாலும் ம். ரொமான்டிக் பண்ணலாம். ஆமா பண்ணலாம், பண்ணலாம். ஓகே. உண்மதான். பட் பாருங்க எனக்கு உங்கள காப்பாத்த நா. முத்துக்குமார் கவிதையெல்லாம் நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் இப்ப. தேங்க் யூ சார். அ ஏன் ஒரு ரொமான்டிக் இது இல்ல. வரலங்கிறீங்க? உண்மதான். சொல்லப்போனா எழுதுனா நல்லா தான் வரும். ஆ, பட் ஆனா, அந்த நேரத்துல அந்த மாரி எக்ஸ்ப்ளோர் பண்ற ஜோன்ல நான் இல்ல. நம்ம சூதுகோவமு, அ நம்ம பேசிக் காட்ஃபாதர் ஃபேனு, கேங்ஸ்டர் கேங்கு. ஆ, அதனால அந்த மாரி இந்த கேங்ஸோட சுத்துற டைப் நம்மலாம். காலேஜ்ல கூட இந்த லவ் பண்றேன்னு ஒரு கேங் சுத்திட்டு நம்மள பார்த்து, "டேய் ம், ஏன்டா?" அப்படி ம், சொல்லிட்டு நம்ம டீ கிளாஸ் எடுத்துட்டு போவோம். இந்த மாரி கேங்கு. ஸோ நம்ம அந்த ஸ்பேஸ்ல அப்ப இல்ல. பட் ஆனா அது எனக்கு படம் புடிச்சது. எனக்கு ராம்காம் பார்க்க புடிக்கும். நல்லா இருக்குன்னு ம், இன்ட்ரஸ்டிங்கா ஏன்னா ஸோ அந்த படம் எனக்கு ரொம்ப புடிச்சது சார். அப்புறம் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. அதனால ஒரு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். ம், இந்த படம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்குன்னு மார்க் பண்ணி வச்சிருந்தேன். எதேர்ச்சியா டக்குனு ஒரு படம் பண்ணுனாங்க. என்ட்ட மிச்ச கதைகள்லாம் சிங்கிள் ஹீரோவுக்கு ஷூட் பண்ற மாரி இல்ல. அது இருந்துச்சு. அத எடுத்தேன். எல்லாரும் ஓகேன்னு சொன்னாங்க. எடுத்தேன். ஸோ அது திருப்பி நான் சொல்ற மாரி தான். அது எனக்கு புடிச்சிருந்துச்சு. உடனே அது யான் பெற்ற இன்பம் எடுத்து டெலிவர் பண்ணு. அதே மாரி கண்டிப்பா அந்த படம் தமிழ்நாட்டுல இப்ப யாரும் எடுக்க மாட்டாங்க இந்த மீட்டர்ல. அது ரொம்ப சிம்பிளா இருக்கு. ம். அது நீங்க சொல்ற மாரி டெஃபினிஷனுக்குள்ளேயும் பொருந்த மாட்டேங்குது. லவ்வே இல்லாம என்னப்பா அப்படின்ற மாரி இருக்கு. ஸோ கண்டிப்பா யாரும் எடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த அந்த தொண்ட நம்ம தான் செய்யணும்னு சொல்லி அத பண்ணோம். அது ஒரு கம்ப்ளீட் ரீமேக்கா? இல்ல கொஞ்சம் ஆல்டர் பண்ணப்பட்ட படம் சார் தானா? அதுல 2, 3 விஷயங்கள் மட்டும் தான் ஆட் பண்ணேன். ஆ, மிச்சதெல்லாம் அப்படியே தான் வச்சுக்கிட்டேன். சார் அந்த படத்துல என்னென்ன ஆட் பண்றேன்னு சொல்றேன். மிச்சம் எல்லாமே அதுல இருந்துச்சு. ஆ, அந்த பிரபு நம்ம விஜய் வந்து கீழ விழுந்து பயங்கரமா எந்திரிச்சு வருவாரு பார்ல. ஆ, அந்த இது ஆட் பண்ணோம். இன்ட்ரோவல்ல வந்து ஒரு செல்ஃபி எடுப்பாங்க. அது ஆட் பண்ணோம். ஆ. மிச்சம் எல்லாமே படத்துல இருந்துச்சு. அந்த லாஸ்ட் சீனு 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்குறாங்க. இருந்துச்சு. அந்த சைலன்ஸ் சார் அப்படியே. அப்படி அப்படி இன்கேஸ் அந்த அளவு ஒரு படம் இல்லன்னா நான் ரீமேக் பண்ண மாட்டேன். ஆ, எனக்கு ரீமேக் பண்றதுன்னா 90% அந்த ஃபிலிம்ம நான் யூஸ் பண்ணா தான் பண்ணுவேன். அப்படி இல்லன்னா நான் எழுத ஆரம்பிச்சுருவேன் வேற. இன்கேஸ் இஃப் யூ வாண்ட் டூ ரீமேக் ரியலி அது 90% அப்படியே இருக்குப்பா. அத ம், நம்ம திருப்பி குடுக்கணும் அப்படின்னு நெனச்சா தான் அத திருப்பி குடுக்கணும்னா டிரான்ஸ்லேட் மட்டும் பண்ண முடியாது. கான்டெக்ஸ்ட்ட திருப்பி கிரியேட் பண்ணி அது அது திருப்பி ஒரு வெற்றி படமா ஆக்குறது வந்து, அந்த படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ உழைப்பு போட்டாங்களோ அது மாரி போட வேண்டி வரும். ஸோ அப்ப இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஜாப். அப்ப அப்ப ரொம்ப புடிச்சிருந்தா தான் அத எடுக்கணும். அதுல முழுசா இருந்தா தான் எடுக்கணும். எடுத்துட்டு அத நல்லா பண்ணணும்.
ஸோ எனக்கு அந்த படம் வந்து முழுக்கவே அதில் இருந்துச்சு சார். எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஷாட்டுக்காக தான் அந்த படமே அதாங்க. எடுக்கிறோம். ஏன்னா அந்த லாஸ்ட் ஷாட் தான். அது வந்து ஒரு ஒரு ரசிகனுக்கு ஒரு சுதந்திரத்த குடுத்த ஒரு இதுன்னு. நீ என்ன முடிவு வேணாலும் எடுத்துக்க. அவங்க வண்டர்ஃபுல் திரும்ப சார். சேர்ந்துட்டாங்க. யா, யா, யா. நண்பர்கள் ஆயிட்டாங்க. இல்ல மறுபடியும் அங்க போயிட்டு அந்த ஹவுசிங் போர்ட்ல தங்கிட்டு, மறந்து குடிச்சிட்டு ஒரே ரூம்ல தூங்கிட்டு, மறுநாள் காலையில எந்திரிச்சு பதட்டத்தோட வெளியில போறாங்க. அந்த ரசிக சுதந்திரம் இருக்குல்ல, ஆ. அது அந்த அந்த மௌனத்துல ரொம்ப அழகா முடிஞ்சிருக்கும். ஆ, யா. அது தாண்டி 1 மீட்டர் போனா கூட அந்த படம் என்னமோ தாண்டி ஆயிரும் யா, அப்படின்னு ஒண்ணு யா. இருக்கும். எனக்கு ஆனா ரொம்ப நாள் யோசனை அது. அத தாண்டி ஏதோ பண்ணியிருக்கணுமா? இல்ல. ஆனா அப்புறம் யோசிச்சேன். நமக்கு ம். வேற ஒண்ணும் பெட்டரா தோணல. அப்ப அப்படிதான் பெட்டர். அவ்வளதான். ஆ. இயல்பா எது வருதோ அதான் பெட்டர். ஆ. நீங்க வந்து ஒரு தொடர்ச்சியா எழுதுகிறவர் இல்லையா? யூ ஆர் ஒரு குட் ரைட்டர். நீங்க படங்கள் உங்க டைரக்ஷன் இல்லாத டைம்ல நீங்க தியாகராஜன், குமார் ராஜாவோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க. நான் இப்ப ரீசென்ட்டா தான் பார்த்தேன். இது சுந்தர் சி கூட நீங்க ஒர்க் ஆமா பண்ணியிருக்கீங்க. சார், ஆமா சார். தீயா வேலை செய்யணும் ஆமா சார். குமாரு. அதான் சார் ஃபர்ஸ்ட்டு ஆ, ஆமா ஆமா. எழுதுனது. எனக்கு நான் என்னமோ என் மைண்ட்லயே இல்ல. ஆ. ஸோ அப்படி தொடர்ச்சியா எழுதுகிறவரு எப்படி ஒரு ரீமேக்குக்கு போனீங்க? ரீமேக்கும் எழுதணும் சார் திருப்பி. ஆ. ஓ, திருப்பி இங்க தன்மைக்கு ஏத்த மாரி எழுதணும்ல அப்படின்னு. எழுதணும், கொஞ்சம் பண்ணணும். பட் ஆக்சுவலா அதுதான் சொல்றேன். உண்மையிலேயே எனக்கு அந்த படத்த நம்ம ஊர் ஆளுங்க பார்க்கணுங்கிறது தான் எனக்கு ஆசை. ஓகே. எழுதுறது வந்து அதில வேலை கொஞ்சம் கம்மி தான் சொல்லப்போனா. ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டியது. இந்த மாரி சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ண தேவைப்பட்டுச்சு தவிர, பெரிய விஷயம் இல்ல. அ எனக்கு அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்ல சார். நான் வந்து இப்ப எனக்கு உண்மையிலேயே யாராச்சும் நல்லது எழுதி குடுக்குறாங்க. அந்த படம் ரொம்ப புடிச்சிருந்தா கண்டிப்பா டைரக்ட் பண்ணிருவேன். பண்ணிருவீங்க. எனக்கு ஓகே. தேவை ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ மக்களுக்கு ஆடியன்ஸ் எடுத்துட்டு போறது சந்தோஷம் தானே. அதெல்லாம் அந்த மாரி ரெஸ்ட்ரிக்ஷன் எனக்கு இல்ல. அ என்ன பண்றேன்னா, நெறைய மிச்சது எழுதுறது மோஸ்ட்லி எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. ஆ. இப்ப யாராச்சும் கதை குடுக்குறேன்னு சொன்னாலும் எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. மோஸ்ட்லி எனக்கு என் லெவ என் ரே என்னோட பிடிச்சமான ஜோனுக்கு வர மாட்டேங்குது. இல்லன்னா நான் யாராச்சும் டைரக்ட் குடுத்தா நான் டைரக்ட் கூட பண்ணுவேன். எனக்கு நான் எழுதுனது தான் டைரக்ட் பண்ணணும்லாம் எனக்கு இல்ல. எனக்கு நல்ல ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு இருந்தாலே ஐ அம் வெரி ஹேப்பி தான். ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும் நல்லானா அப்படின்னா, ஒக்கேனக்கல் போயிட்டு பார்த்தேன். தண்ணி சோன்னு கொட்டுச்சு. அடுத்த தடவ உன்னைய கூட்டு போறேன் மாப்பிள்ளன்னு ஒருத்தன கூட்டு போறது தான். இவ்வளோதான். சூப்பரா கரெக்ட்டா சொன்னீங்க. அவ்வளோதான். ஆமா, ஆமா. இதுக்கு நாங்களா தேவையில்லாம பயங்கர டெக்கரேஷன்லாம் குடுக்க வேணாம் ஆமாமாமா. அப்படிங்கிறீங்க. ஆமா. அத பத்தி ரொம்ப நாள் பேசிட்டு வேற இருப்பேன். உட்காந்து எப்படி தெரியுமா தண்ணி கொட்டுச்சுன்னு ரொம்ப நாள் பேசிட்டு இருந்துட்டு அப்புறமா கூட்டிட்டு போவோம். அ ஸோ அந்த தவிப்பு தான். நான் பார்த்தேன் அத என்ஜாய் பண்ணேன். அது அவனுங்களும் என்ஜாய் பண்ணுங்கிற அந்த அந்த எக்ஸாக்ட்லி. அந்த சிம்பிள் ஐடியா தான் அப்படின்னு. பட் உங்களுக்கு இந்த இது இல்லையா? இப்ப இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குன்னு சில பதட்டங்கள் உண்டுல்ல. லைட் அவுட் ஆஃப் சைட். ஆமா. அது அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. அந்த பதட்டம்லாம் இல்லையா? ஏன்னா, இவ்வளோ நாள்ல 2 படம் தான். ஆக்சுவலா 3 ஓகே. அப்புறம் இன்னொன்னு இது பண்ணீங்க ஸ்கிரிப்ட் அதெல்லாம் இருந்தா கூட, ஆ. ஒரு மாரி ஏற்கனவே நீங்க ரொம்ப பெருசா வெளியில உங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிற ஆளும் கிடையாது. லோ ஆமா சார். ப்ரொஃபைல்ல தான் இருக்கிற மாரி ஆள். அந்த பதட்டம் உங்களுக்கு இல்லையா? பதட்டம் இ கன்சர்ன் வருது சார் இப்பதான். ம். ஏன்னா, அ அந்த லைம்லைட்லயே இருக்கும்போது படங்கள் அமையறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ம். நீங்க அந்த ஃப்ளோலயே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திங்ஸ் ஹேப்பன் இன் அ பெட்டர் வே. ஸோ அந்த கன்சர்ன் எனக்கு இருக்கு. ஸோ அடுத்தடுத்து நல்ல நல்ல படங்கள் பண்ணுவனால அந்த கன்சர்ன் இருக்கு எனக்கு. நான் பண்ணது அது வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அவ்வளோ டிலேயோ, இல்ல அவ்வளோ வெளிய போணும்னு அவசியம் இல்ல. இந்த இந்த உள்ள ஆப்பரேட் ஆயிட்டு இருக்காங்கல்ல, படங்கள் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி ஆப்பரேட் ஆயிட்டு இருக்கிறது ஒரு மொமெண்டம்ல போயிட்டு இருக்குல்ல. ம். அந்த மொமெண்டத்துல நீ கொஞ்சம் வேற பேஸ் எடுத்துக்கோ. ஆனா மொமெண்டம் வந்து ஆஃப் பண்ண வேண்டியது இல்லன்னு தான் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டது. ஆஃப் பண்ண தேவையில்ல. யூ சூஸ் டிஃபரண்ட் பேஸ். நீ வேற பேஸ் பண்ணிக்கோ. ம். பட் ஆனா ஆஃப் ஆயி வெளிய போகாத. உள்ளே இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, திங்ஸ் வில் ஹேப்பன் மச் பெட்டர்ன்னு எனக்கு தோணுது. ஆமா. டாப் ஆஃப் த மைண்ட்ல நம்ம இருப்போம்ல கொஞ்சம். எக்ஸாக்ட்லி. இல்லன்னா நம்ம கதை சொல்லும்போது, இவர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடில படம் பண்ணாரு. அப்படி ஆகுது. ஸோ அத அவாய்ட் பண்ணலாம். அந்த அவ்வளோ வெளிய போக தேவையில்லங்கிறது என்னோட கருத்து இப்போதைக்கு. இல்ல இப்போதைக்கு இல்ல. இப்போதைக்குமே அப்படி இருந்தா நல்லது. நல்லது சார். நான் பிரேமோட எக்ஸாக்ட்லி. இன்டர்வியூ பாட்காஸ்ட்ல பேசினேன். பிரேம்ட்ட வச்ச ரெக்வெஸ்ட்டும் இதுதான். டூ ஒன் ஃபிலிம் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் அ இயர். எஸ் அல்லனா சார். குறைஞ்சபட்சம் 2 வருஷத்துக்காவது ஒரு படம் பண்ணுங்க. 100% பண்ணிடணும் சார். அப்படின்னு. ஏன்னா இப்போ என்ன ஆயிடுதுன்னா, நான் ஒரு மிகச்சிறந்த படத்தை எடுக்கிறேன். ஆனா உங்கள்ட்ட ஆடியன்ஸ்லேருந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துட்டே இருக்கு. நீங்க பெருசா பேசுறது இல்லைனாலும், உங்கள பத்தி அப்பப்ப எப்போதும் பேசிக்கொண்டே தான் இருந்துட்டு இருக்காங்க. பட் தேங்க்ஃபுல்லி. உங்களுக்கு அந்த ஏன்னா இப்போ ஒரு செட் வந்தீங்கல்ல. 2010, 11 வந்து ஒரு வேறொரு ஒரு ஷேப் வந்த ஒரு பீரியட்ன்னு எஸ் சார். சொல்லலாம். எஸ் சார். தமிழ் எஸ். எஸ் சினிமாக்குள்ள சார். கார்த்திக் சுப்புராஜ், நீங்க, லோகேஷ் கனகராஜ், எச். வினோத், நித்திலன் இந்த இந்த செட் அப்படியே வந்தாங்க. பீஸா, சூதுகவும் அப்படி வேற ஒரு ஜானர்லாம் பண்ணாங்க. அப்போ வந்தப்போ ஒரு ஒரு தமிழ் சினிமா இன்னொரு வேலை, இன்னொரு லுக் அண்ட் ஃபீல் எடுத்துச்சுல்ல. அப்போ ஒரு நீட் இருந்த மாரி இருந்துச்சு. வண்டர்ஃபுல் சார். அது தேங்க் யூ. அத அது ஃபுல்ஃபில் ஆயிடுச்சா? உங்க சர்க்கிளால அல்லது உங்க நண்பர்கள் வட்டம் அந்த காலகட்டத்தில வந்தவர்கள், தியாகராஜன், குமாரராஜா ஆமா சார். இப்ப இப்படியானவர்கள் நெக்ஸ்ட் எல்லாம். பேஸ் ரெடி ஆகுது. ஆ, அடுத்த பேஸ் வரணும். ஆ. அது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த பேஸ் வரணும்.
அதுதான் கரெக்ட். இன்னொரு ஃபேஸ் வந்தா தான் நல்லாயிருக்கும். அடுத்த ஃபேஸ் வரும். உங்களுக்கு அடுத்த செட் எனக்கு வந்து மட்டும் இல்ல. அந்த ஆ, எல்லாருக்குமே சொல்றேன். ஆ, எல்லாருமே வந்தோம். வி டிட் சர்டன் திங்ஸ் அப்புறம் எல்லாருமே இவால்வ் ஆகணும்ல. ஆ. எல்லாருக்குமே ஒரு ஃபேஸ் இருக்கக்கூடாது. ஆர்டிஸ்ட்டா கூட நீங்க பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் நம்ம இன்டர்நேஷனலா பார்க்கும்போது அவனுக்கு 2, 3 ஃபேஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மாரி பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் இவால்வ்ட் இன்டூ திஸ் ஆ. அண்ட் இன்டூ திஸ் அப்படின்னு இருக்கும்ல. அந்த மாரி அடுத்தடுத்து ஃபேஸஸ் வரணும்னு நெனைக்கிறேன். அது எல்லாருக்குமே தான் சொல்றேன். இந்த செட் எல்லாருக்குமே அடுத்த பேஸ் இன்னும் அமையலன்னு நினைக்கிறீங்களா? அமையல இல்ல அமையணும். 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 ஓகே. ஆமா. அதுக்கான டைம் இப்பன்னு நெனைக்கிறேன். ஆ, ஓகே. ம். ஓகே. அந்த ஆமா. அந்த ரவுண்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இப்ப தான் முடிஞ்சு, முடிஞ்சிருச்சு. இப்ப அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாம்னு சொல்றேன். இதுவே லேட் மாரி இருக்கு. 15 ஆமா வருஷம் ரொம்ப ஆயிடுச்சு. லேட். எக்ஸாக்ட்லி. காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. ஆனா பேலன்ஸ்டா இருக்கலாம்ல. அந்த இடத்த நோக்கி வந்துட்டீங்களா? இல்ல காம்ப்ரமைஸ் பேலன்ஸ் இல்ல சார். ரொம்ப தெளிவாவே நான் எப்படி பார்க்குறேன்னா, நான் வந்து என்னோட பெஸ்ட் தான் நான் பண்ண முடியும். ஐ கேனாட் லைக் எக்ஸ்ட்ரார்டினரி படம். இப்ப சூதுகம் அப்ப ரிசல்ட் ஓரியன்டடா ஒர்க் பண்ணாதங்கிறேன். நான் என்ன ம். சொல்றேன்னா, யூ டூ யூர் பெஸ்ட் அப்படின்னு இடத்துக்கு வந்தேன்னா, இல்ல அந்த அளவு நம்ம பேர் வாங்காட்டி, ஒரு வாட்டியும் அந்த அளவுலாம் பேர் வாங்க முடியாதுப்பா. நீ ம். வந்து அப்ப நீ அந்த அளவே பேர் வாங்க நெனச்சிருந்தா இப்படி அந்த ஒரு பயம் வருது. ம். இன்டைரக்ட்டா அந்த பயத்த அவாய்ட் பண்ணுங்கிறேன். ம். பயம் தப்பு. ஸோ பயத்த அவாய்ட் பண்றதுக்கு என்ன லாஜிக்? தேர் இஸ் ஒன்லி ஒன் திங் யூ கேன் டூ. யூ டூ யுவர் பெஸ்ட். அப்ப அத ட்ரை பண்ணுவோம். இன்கேஸ் அது வந்து எதிர்பார்த்த ரிசல்ட் வராட்டி 2 திட்டுனா திட்டு வாங்கிக்கோ. அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கோம். அதான் ஒரு 4 படத்துல ஒண்ணு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம் தான். அத நம்ம முடிவுகள் செய்ய முடியாது. முன்ன பின்ன இருக்கக்கூடாது. கூடாது. ஆனா என்னன்னா, ஆனா எல்லா நேரமுமே நீங்க சொல்றது மாரி 100க்கு 100 எடுத்துறணும், 90 எடுத்துறணும் அப்டின்னா, அது ஒரு நம்மளே ஒரு ட்ராப்புக்குள்ள மாட்டிக்கிட்ட மாரி ஒரு ஃபீல் இல்ல. ஆமா. நம்ம மேபினா கிராஃப்ட்ட பெட்டராக்கு. ம். இன்னும் ரெகுலரா நல்லா வேலை செய். இன்னும் பெட்டர் பிராக்டிஸ் பண்ணு. இன்னும் இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போ. ஆனா ரொம்ப இம்பாசிபிள் கோல்ஸ்லாம் செட் பண்ணிக்காத. ஆ. டூ குட். ஒர்க் பண்ணி பண்ணி இவால்வ் ஆயிட்டே இரு. நீ நின்னு இவால்வ் ஆனதுக்கப்புறம் ஒர்க் பண்ணாத. ஒர்க் மூலியமா இவால்வ் ஆகு அப்படிங்கிறது ஐடியா சார். இது வந்து இப்ப நலனுக்கே சொல்றாரா? ஆமா. இல்ல மத்தவங்களுக்கும் இது இல்ல மேபி என்ன மாதிரி இன்னொரு கொஞ்சம் பேர் அங்கங்க ஸ்டக் ஆகலாம்ல ஆ சார். ஸோ தே வில் கெட் அன் ஐடியா. நம்ம பண்ணி எவால்வ் ஆகுறது பெட்டர். ஃபுல்லா எவால்வ் ஆன பிறகு பண்ணணுங்கிற அவசியம் இல்ல இல்ல அப்டிங்க. சார். நல்ல ஒரு ஆமாமா. தாட் ப்ராசஸ். ஏன்னா நீங்க இன்னொன்னு சொன்னா, அந்த ரிதம்ல இருக்கிறப்போ அந்த மூடே வேற சூப்பர். தான். எக்ஸாக்ட்லி சார். ஆமா. எக்ஸாக்ட்லி. அந்த அது ரொம்ப முக்கியம். அந்த ரிதம்லயும், அந்த ஃப்ளோலயும் நம்ம புரிக்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஹெல்ப் பண்ணும்னு நெனைக்கிறேன். கரெக்ட்டான வேர்ட் ரிதம் தான் சார். இப்போ உங்க சமகால இயக்குனர்கள்ல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு எதார்த்தமா அப்படி அமைஞ்சு போச்சு. இப்ப நீங்க ஒரு மாரி படங்கள் பண்றீங்கன்னா, தியாகராஜன் குமாரராஜா ஒரு மாரி பண்றாரு. வினோத் ஒரு மாரி பண்றாரு. கார்த்திக் சுப்புராஜ் ஒரு மாரி பண்றாரு. உங்க செட்ல இருக்கக்கூடிய இன்னும் பல எல்லாரும் நண்பர்கள் வேற வேற இருக்காங்க. மாரி தான் சார். எல்லாருமே வேற மாரி பண்றாங்க. ஓவராலா தமிழ் சினிமா எப்படி இருப்பதா பார்க்குறீங்க? சார் ரொம்ப சூப்பர் ஸ்பேஸ் தான் சார். நீங்க சொல்ற மாரி இப்ப மடோன் அஸ்வின் இருக்காரு, மணிகண்டன் இருக்காரு. எல்லாருமே நம்ம இன்னும் நெறைய பேர் எல்லாருமே நித்திரன் இவ்ளோ பெரிய செட்டு, இவ்ளோ வேரிட் டேஸ்ட் அமையறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங் சார். ம். நான் அதுக்கு காரணம் தமிழ் ஆடியன்ஸும் காரணம். அந்த ஆடியன்ஸ் அப்படி இருக்கிறதுனால இந்த ஃபில்ம் மேக்கர்ஸும் இப்படி இருக்காங்க. வி ஆர் இன் அ கிரேட் ஸ்பேஸ் சார். பட் ரீசென்ட்டா லாஸ்ட் 3, 4 இயர்ஸ்க்குள்ள எக்ஸ்ட்ரார்டினரி ஃபிலிம்ஸ் கம்மியா வந்திருக்கு. ம். கிரேட் ஃபிலிம்ஸ் வந்து கம்மியா வந்திருக்கலாம். பட் தட் டசன்ட் டிஃபைன் அதனால நம்ம வருத்தலாம் பற்றக்கூடாது. நம்ம சூப்பர் ஸ்பேஸ்ல இருக்கோம். நல்ல ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்கோம். இன்னுமே சூப்பரான படங்கள் வரும்னு 100% கேரண்டியா சொல்ல முடியும். நான் இப்ப என்ன பார்க்குறேன்னா, நான் வந்து நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, இந்த சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க நம்ம நண்பர்கள் எல்லார்ட்டயும் வந்து, "ஜி கமர்ஷியலா படம் பண்ணுங்க." அப்படின்னு. ஏன்னா, வி நீட் மோர் ஹிட்ஸ் ஃபார் த இண்டஸ்ட்ரின்னு பார்க்குறேன். ம். ஏன்னா என்ன ஆகும்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகும். நெறைய ஹிட்ஸ் வந்தா இல்ல சரி இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியா க்ரோ ஆகணும். குரோ ஆகும்னால என்னன்னா, நீங்க சீரியஸ் ஃபிலிம் மேக்கிங் பிகாஸ் தே ஹேவ் ஹை ஐடியல்ஸ். அதனால தே இன்டூ வெரி சீரியஸான ஃபிலிம் மேக்கிங்ல போறாங்க. பட் ஆனா ஆடியன்ஸ்க்கு வந்து படம் பார்க்குறது வந்து தொழிலோ, கிரிட்டிக் பண்றது அவன் வேலையே கிடையாதுல்ல. ஸோ வந்து அவன் வந்து என்டர்டெயின்ங்கிறது அவனோட பேசிக் இது. நீ அதோட இன்னும் கொஞ்சம் என்ரிச் பண்றது நீ பண்ணலாம். அந்த கேட்டகரிக்கு பண்றது அவங்களோட இப்ப சீரியஸ் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அது ஐடியா இல்ல. பட் நான் எப்பயுமே அவங்கள்ட்ட போய் கேட்பேன். தலைவா நல்ல கமர்ஷியலா கமர்ஷியல் நாட் இன் சென்ஸ் நாட் நான் ஒரு லெவல் கூட கம்மியா சொல்லல. உனக்கு புடிச்சிருக்கணும் படம். அதாவது உன்னோட ஸ்டாண்டர்டுக்கு தான் இருக்கணும் படம். பட் மேக் இட் என்ஜாயபிள் பை ஆல். அத பண்ணீங்கன்னா பெரிய பெரிய ஹிட்ஸ் வரும். இண்டஸ்ட்ரியில நெறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நல்லா டெவலப் ஆகும். யூ வில் ஹேவ் பெட்டர் ரிக்ஸ், பெட்டர் கேமராஸ், பெட்டர் அத தொழிலா ஒருத்தன் வந்து இப்ப வேற ஒருத்தன் வந்து இன்வெஸ்ட் பண்ணி உள்ள வருவாங்க. ஸோ ம். இண்டஸ்ட்ரி ஹெல்த்தியா இருக்கும். அதனால நான் அந்த கோரிக்கை வைப்பேன். அதுவும் ஏன்னா இப்ப என்ன ஆகுதுன்னா, சீரியஸ் ஃபிலிம் மேக்கர் மசாலாக்குள்ள இப்ப நம்ம எடுக்கிற மெயின் ஸ்ட்ரீம் ஃபிலிம் மேக்கிங்ல வர யோசிக்கிறாங்கல்ல, நான் அவங்கள வர சொல்றேன். ம். ஹிட்டுக்கு ஒர்க் பண்ணுங்க, ஹிட் குடுங்க அப்படின்னு சொல்றேன்.
ஓவராலா அது இண்டஸ்ட்ரிக்கு நல்லது. இண்டஸ்ட்ரி. உங்க நாலேட்ஜ் வந்து ஒரு கமர்ஷியலி சக்சஸ் மூவிய குடுத்துச்சுன்னா, ஆமா. இட்ஸ் குட். ஏன்னா ரீசென்ட்டா ஒரு 3, 4 வருஷமா சோசியல் மீடியால இப்ப அது ஒரு இண்டிகேட்டர் தான். நம்ம அத நீங்க எலிமினேட் பண்ணிட்டு போ முடியாது. என்னதான் ஆச்சு தமிழ் சினிமாவுக்குன்னு அப்பப்போ ஒரு டாக் வந்துட்டே இருக்கும். ஏ ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தா நம்ம எதிர்பார வேற ஒரு இண்டஸ்ட்ரி பக்காவா பெரிய பெரிய படங்கள் ஹிட் அடிக்கிறப்போ, இந்த பக்கம் சூதிங்கா சில நம்பர்ஸ் பியூட்டிஃபுல்லா வர்றப்ப, ஒரு கேப் விழுதுல. அது விழாம பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு எல்லோருக்கும் இருக்கு சினிமால அப்படின்னு நினைக்கிறீங்களா? விழாம பார்த்துக்கிறது இல்ல சார். இப்ப நம்ம வந்து சில விஷயங்கள இம்ப்ரூவ் பண்ணிக்கிற ஏரியாவ ஐடென்டிஃபை பண்றோம். அது இப்ப நான் சொல்றேன்ல, "ஐயா கமர்ஷியலா பண்ணுங்க தலைவா" அப்படின்னு சொல்லி நான் இப்ப போய் குமராஜா கேட்பேன், மணிகண்டன கேட்பேன் கமர்ஷியலா பண்ணுங்கன்னு. ஆ அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இவங்க போய் கமர்ஷியலா கதை சொன்னாலும் அவங்க ஓகேன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்க அப்படிலாம் எடுக்க மாட்டீங்கன்னு நம்புறாங்க. இது ம். வேற ஒரு சிக்கல் இருக்கு. இங்க புரொடக்ஷன் நம்ம இங்க படங்கள் ஈஸியா எப்படி ஓகே ஆகும்னா, அந்த டைரக்டர் அதே ஃபார்ம்ல இதுக்கு முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்கணும். ம். இல்லாட்டி ஓகே ஆக மாட்டேங்குது. இந்த மாரி அவங்களுக்கு நமக்கு அ ஜானர்ஸ் மாத்தியோ இல்ல இன்னோவேட்டிவான விஷயங்கள் பண்றதுல சில தயக்கங்கள் இருக்கு எல்லாருக்குமே. இது ஒண்ணு. அத தவிர்த்து நம்ம சில ப்ராப்ளம்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அத அத இம்ப்ரூவ் பண்ணலாமே தவிர சார், பட் ஓவராலா இந்த மாரி ஒரு ஃபால்ட் இருக்கக்கூடாதுன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இல்ல எதிர்பார்க்க முடியாது. ஆனா என்னன்னா, அந்த சின்ன சின்ன கேப் விழுதுன்னு வச்சுக்கங்களேன், சில நேரத்தில அது பெரிய கேப் ஆயிடுது. கிட்டத்தட்ட வந்து தமிழ் சினிமால ஒரு வருட நெறைய இல்ல. காலத்தில ஒரு பெரிய கேப் விழுந்த மாரி ஒரு ஃபீலிங் இது. நான் சொல்றது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னால. புரியுது சார். இது கொஞ்சம் அன்பார்ச்சுனேட் தான். ஆ. இவ்ளோ வந்திருக்க கூடாது. பட் அது வந்து ஒரு லார்ஜர் பிளான் மேபி இப்ப டக்குன்னு ஒரு வருஷத்துல வரிசையா பெஸ்ட் ஃபிலிம்ஸா வரலாம். ஆமா. அதுவும் நடக்குது தான். ஏன்னா இதெல்லாம் அக்குமுலேட் ஆயிட்டு அப்புறமா அப்படி வரக்கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த லார்ஜர் ட்ரெண்ட பத்தி எனக்கு ஸ்டடி பண்ண தெரியல சார். ஏன்னா லார்ஜர் ட்ரெண்ட ஸ்டடியும் பண்ண முடியாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா இட்ஸ் டூ வைடர், டூ மேக்ரோன்னு சொல்றேன். அதனால என்ன நம்ம கண்ணுக்கு தெரியறத சரி பண்ணோம்னா மேபி தோஸ் திங்ஸ் வில் கெட் கரெக்டட்ன்னு நெனைக்கிறேன். இப்ப நீங்க சொன்ன மாரி ஓவராலா இண்டஸ்ட்ரி குரோத் அப்படின்னு பார்க்கிறப்போ, வெதர் யூ லைக் இட் ஆர் நாட் நமக்கு பிடிச்சிருக்கு, பிடிக்கல. பெரிய நடிகர்கள் அவர்களை வைத்து பண்ணக்கூடிய படங்களுக்கான மார்க்கெட்டுங்கிறது பெருசு. இப்போ நலன் குமாரசாமி மாரி ஒரு இயக்குனர், ஒரு பெரும் நடிகரோடு சேர்ந்து அவருக்காக ஒரு கதை பண்ணி, அப்படி ஒரு படம் பண்ற அந்த இன்ட்ரெஸ்ட்லாம் உங்களுக்கு இருக்கா? எனக்கு வந்து சார் எனக்கு கதை ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் ஆர்டிஸ்ட் ஃபிக்ஸ் ஆகும். ஆ அதான் எனக்கு வந்து கதை இப்ப இன்கேஸ் என் கதையில வந்து ரொம்ப லார்ஜர் தன் லைஃப் உள்ள ஒரு புரோட்டாகனிஸ்ட் ஒரு ஹீரோ உருவாயிட்டாருன்னா, ம், நானே ஹீரோகிட்ட போய் தான் கேட்பேன். ம். யாராச்சும் அந்த கேரக்டர எக்ஸ்ட்ரார்டினரியா பண்ணக்கூடிய ஹீரோட்ட போய் தான் நான் அவங்கள வச்சு தான் அந்த படம் பண்ண விருப்பப்படுவேன். அவங்கள்ட்ட தான் போய் நிப்பேன். பட் ஆனா, அது அந்த கதை தான் டிசைட் பண்ணும். அப்படி இல்ல ஒரு மல்டிபிள் இப்ப நான் இன்னொரு படம் இப்ப அடுத்து நான் என்ன பிளான் பண்ணிட்டு இருக்கேன்னா, சாமுண்டீஸ்வரின்னு ஒரு கதை பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது ஃபீமேல் புரோட்டாகனிஸ்ட். ம். ஃபீமேல் தான் ஹீரோயின். அது ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்க, இந்த படம் பண்ணிட்டு அடுத்து நீங்க ஏன் ஹீரோயின் செலக்ட் பண்ணீங்க? ஐயோ! அப்படிலாம் சொல்ல முடியாதுயா. நல்ல ஐடியா வந்திருக்கு. நான் அத போய் மாத்தி வச்சுக்கிட்டு பண்றதோட, அந்த நல்ல ஐடியாவ இன்னும் பெட்டரா டெலிவர் பண்ணி, அதையும் ஹிட் குடுக்க பார்க்குறேன். நமக்கு அல்டிமேட் என்னன்னா, ஹிட் குடுக்கணுங்கிறதுல கான்ஷியஸா இருக்கேன். ஏன்னா, ஹிட் குடுக்கணும்னா நெறைய பேருக்கு அந்த படம் ஏற்புடையதா இருக்கு. புடிச்சிருக்குன்னு அர்த்தம். நெறைய பேரு அந்த படம் திருப்தி அளிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ ஹிட் குடுக்கும்னு நெனைக்கிறேன். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ஆர்ட் ஹவுஸ் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு, ரொம்ப இன்னோவேட்டிவா பண்ணியிருக்கவங்க மட்டும் இல்லாம, ஐ ஹேவ் டூ மீட் த கமர்ஷியல் ஸ்டாண்டர்ட்ஸ். பட் ஆனா, அட் த சேம் டைம் நாட் இண்டஸ்ட்ரியில வச்சுக்கிட்ட ரூல்ஸ் வந்து எப்பவுமே கொஞ்சம் ரொம்ப சேஃபர், ரொம்ப என்ன சொல்றது? ம். அது வந்து இன்னோவேஷனுக்கும் அலோவ் பண்ணாது. குரோத்துக்கும் அலோவ் பண்ணாதுன்னு தான் பார்க்குறேன். நம்ம கொஞ்சம் இப்ப என்ன சொல்றாங்கல்ல, அடுத்து நீங்க ஏன் ஹீரோயின் செலக்ட் பண்றீங்கன்னா, அப்படிலாம் எனக்கு உண்மையாவே அந்த படத்துக்கு கொஞ்சம் பட்ஜெட்டும் அதிகம் 20, 20 சீக்கிரத்து அதனால அது கரெக்ட்டா என்னால அந்த படத்த மவுண்ட் பண்ண முடிஞ்சா, அந்த படம் பண்றது தான் எனக்கு விருப்பம். அதே மாரி இன்னொரு படம் வருது. பெரிய சூப்பர் ஸ்டார் தேவைப்படுறாங்கங்கிற பட்சத்தில நான் சூப்பர் ஸ்டார்ட்ட போயிருவேன். ம். ஐயா! இந்த கதை அவருக்கு பிடிச்சிருக்கும் பக்கத்தில அவங்க கூட சேர்ந்து தான் நான் பண்ணுவேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் நான் வந்து கதை சூப்பரா வந்தா, அதுக்கு ஃபெய்த்ஃபுல்லா இருக்க தான் ட்ரை பண்றேன். ஸோ அந்த கதை தான் அதற்கான ஹீரோவ தேடுது. ஆமா, ஆமா. ஆனா உங்களோட 2 கதையுமே விஜய் சேதுபதி தான் தேடியிருக்கு. அது ஆமா. எப்படி? அது கம்ஃபர்டபுளா இல்ல அந்த கதை தான் மறுபடியும் விஜய் மோஸ்ட்லி சேதுபதிய கதை தான் சார். ஆ. அது கதை தான் தேடுது. 2வது அவரு தான் அத அப்ரிஷியேட்டும் பண்றாரு. அவரு தான் அந்த கதைய உடனே புரிஞ்சுக்கிறாரு. புரிஞ்சு ஏன்னா நீங்க சொல்றபடி முதல்ல கதை சொல்லும்போதே அத புரிய வைக்கிறது சிரமமா இருக்கு அப்படிங்கிறீங்க. ஸோ அந்த 2யுமே அவரு எளிதாவே புரிஞ்சுக்கிட்டாரு. அது உங்க மேல இருக்க நம்பிக்கை இல்லையா? இல்ல அந்த கதைய புரிந்து கொள்ளும் லாவகம் அவருக்கு இருக்கா? 2மே இருக்கு சார். ஆ, கொஞ்சம் ஓரளவு அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிருவாரு. இன்னொன்னு கான்ஃபிடன்ஸ் என் மேல உள்ள கான்ஃபிடன்ஸ். ஹி ம். நோஸ் மீ வெரி நல்லா தெரியும் என்ன பத்தி அவருக்கு. ஆ. அதனால அவரு அந்த கான்ஃபிடன்ஸ்ல உள்ள வராரு சார். இதுதான் சொன்னேன். இந்த கான்ஃபிடன்ஸ் நெறைய ஆர்டிஸ்ட் குடுத்தோம்னா எல்லாரும் உள்ள வருவாங்க. என்னைய நல்லா தெரியும் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அ அப்படி என்ன தெரியும் அவருக்கு உங்கள பத்தி? ஏன்னா எதுவுமே எங்களுக்கு எங்களுக்கு உங்கள பத்தி ஒண்ணுமே தெரியல.
என்னை நல்லா தெரியும்னா, இன்னும் நலனுக்குன்னு சில ஷார்ட் கேரக்டர் ஃபிலிம்ஸ்ல இருந்து இஸ் வாட்சிங் மீ சார். அவரு என்னோட படங்கள் என்ன மாதிரி ரிசல்ட் வருது, இவன் எப்படி எழுதுறான், அது என்ன மாதிரி டெலிவர் ஆகுதுங்கிறத அவரு கவனிச்சுட்டு வராரு. ஆ. ஸோ என்னோட பர்சனலா பேசுறது, அதன் மூலியமா என்ன ஒரு ஜட்ஜ்மெண்ட் அவர் வச்சிருக்கான். நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு அவருக்கு தெரியும். ம். பட் அது இல்லாம படத்துல நான் என்னோட படம் எப்படி டெலிவர் ஆகுதுங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் சொல்றேன். ஹி நோஸ் ஹவ் ஐ வொர்க். என்னோட படம் எப்படி உங்களுடைய வருது, ப்ரொஃபஷனலிசம் அவருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க. ப்ரொஃபஷனலிசம் தெரியும். இவன் எழுத்து எப்படி கன்வெர்ட் ஆகுது ஸ்க்ரீன்லயும் தெரியும். ஆ. பேஜ்ல இருக்கிறதுக்கும் ஸ்க்ரீன்லயும் வேற மாரி வரும்னு கூட ஹி வில் ஹேவ் எ ஜட்ஜ்மெண்ட். அதுதான். அந்த கேப் தான் ஃபில் பண்றது சிரமமா ஆமா, இருக்குல்ல. எக்ஸாக்ட்லி சார். இவரு சொல்லும்போது இப்படி இருக்கும். ஆனா ஸ்க்ரீன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு. ஆமா, ஆமா. ஒரு பீரியட்ல பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி போர்ட புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஹச் விளம்பரம் வந்து அந்த ஃபோன் இருக்குல்ல, அது ரொம்ப பிரபலமான அது ஆ. விளம்பரம். அதோட ஸ்டோரி போர்டு பார்த்தீங்கன்னா, அத எப்படி அப்ரூவ் பண்ணாங்கன்னே தோணாது. ஆ. டாக் வாக்கிங், பாய் கோயிங் இப்படி தான் இருக்கும். டாக் சிட்டிங், பாய் சிட்டிங், டாக் இன் த டப், பாய் இன் த டப் அப்படின்னு இருக்கும். ஆனா அந்த ஸ்டோரி போர்ட புரிஞ்சுக்கிறதுக்கு 2 வேணும். ஒண்ணு இது எப்படி கன்வெர்ட் ஆகும்னு புரியிறது. இன்னொன்னு வந்து அவர் மீதான நம்பிக்கை அப்படின்னு. எக்ஸாக்ட்லி, எக்ஸாக்ட்லி. உங்களை பற்றி பெரிதாகவே எதுவும் தெரியல. நலன் வந்து எந்த ஊருக்காரரு? அவரு எப்படி அவரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் வழியா வந்தவருங்கிறது தெரியும். தனிப்பட்ட முறையில சில விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணலாம்னா சொல்லலாம். நலன் எந்த ஊரு? உங்க ஃபேமிலி எப்படி? இஃப் யூ வாண்ட் டூ கீப் இட் பிரைவேட் இட் இஸ் ஃபைன். நான் பொறந்து வளர்ந்ததுலாம் திருச்சி சார். ம். அப்புறம் காலேஜ் சென்னையில படிச்சேன். பிஇ காலேஜ் சென்னையில படிச்சேன். அப்புறம் திருப்பி எம்டெக் வந்து இதில ஷண்முகால படிச்சேன். லாஜிஸ்டிக்ஸ் படிச்சேன். ஆ. அதெல்லாம் படிச்சுட்டு ஆனா ஆசை வந்து சம்வே சினிமால வரணும்னு ஆசை. நான் என்ன நினச்சேன்னா, ஃபியூச்சர்ல ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரா ஐ மே கம் இன்டு த இண்டஸ்ட்ரின்னு நினச்சேன். ஏன்னா நான் நேரா சினிமாவுக்கு வருவேன்னு எதிர்பார்க்கல. லக்கிலி இந்த ஷார்ட் ஃபிலிம் நடந்ததுனால வந்தேன். அப்பா வந்து ஆடிட்டர். எங்க அம்மா வந்து ஹவுஸ் ஒய்ஃபு. அவங்க அம்மாவுக்கு நல்ல ரீடிங் இருக்கு. சின்ன வயசுலேயே வந்து காமிக்ஸ்லாம் கையில குடுத்து படிக்க சொன்னது. ம். இந்த மாரி ஸோ அதன் மூலியமா நான் சின்ன வயசுலேருந்தே கதை புத்தகம் நல்லா படிச்சு வந்தேன். காமிக்ஸ் நெறையா படிப்பேன். நெறைய அ நாவல்ஸ் கண்ணாபின்னான்னு படிப்பேன். ஸோ அதெல்லாம் சேர்ந்து தான் என்ன ஒரு ரைட்டராவும், ஒரு சினிமா விரும்பியாவும் மாத்துச்சுன்னு நம்புறேன். ஸோ மினிமல் பேக்ரவுண்ட் இதான். ஓகே. இப்போ இந்த படம் கார்த்தியோட வொர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு? ஏன்னா அவரும் அசோசியேட்டா இருந்து ஒரு டைரக்ஷன் சைட்ல வொர்க் பண்ணி வந்தவரு. ஸோ எவ்வளோ கம்ஃபர்டபுளா இருந்தது அவரோட வொர்க் பண்றது? சார் இப்ப அவரு விஜய் சேதுபதி வந்து நான் விஜய் ஃப்ரெண்டா இருப்போம். ஏன்னா, "தல சும்மா இருங்க தல" அப்படின்னு பேசக்கூடிய அளவு இருப்போம். ம். கார்த்தி சார் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா தான் இருப்போம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமு. பட் என்னன்னா, அவருக்கு வந்து ஒர்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்றோம்னு அவருக்கு தெரியும். ஆ. ஸோ அதன் மூலியமா ஹி கேவ் மீ குட் ஸ்பேஸ். அதாவது அவர் வந்து கொஞ்சம் ட்ரஸ்ட் வச்சு ஹி கேம் அலாங். நெறைய நேரத்தில வந்து இந்த ப்ரொடக்ஷன்ல டிலேஸ் இருந்துச்சு. எனக்கு ஷூட்டிங் டைமும் அதிகமா எடுத்துக்கிட்டேன். எல்லாம் பண்ணேன். அதெல்லாம் வந்து அவர் தான் சப்போர்ட் பண்ணாரு. பிகாஸ் என்னோட ஃபீல்ட்ல ஒர்க் பண்றது அவர் தான். ஆ. என்ன அப்ப அவருக்கு தெரியும் நான் என்ன பண்றேன்னு. நான் வந்து ஜென்யூனா ஒர்க் பண்றேன்னா என்ன? அதோட அ அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சதுனால சப்போர்ட் பண்ணி வந்தாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல சில ஏரியா வந்து நான் வந்து எழுதி வச்சிருந்தேன். பட் அத அவர் நடிச்சு தான் இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும். அதுக்கு ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுவும் அவர வச்சு தான் சொல்லப்போனா அவர கொலாபரேட் பண்ணியே எழுதியிருக்கேன் சில சீக்வென்ஸ்லாம். ஸோ இந்த மாதிரி ஹி கேம் அலாங் ஒண்ணு. அப்புறம் அவர் வந்து ஒரு டெக்னீஷியன் மீட்டர்ல தான் இருப்பாரு. ரொம்ப ஹீரோ ஆக்டர் மட்டும் மீட்டர்ல இருக்க மாட்டார். டெக்னீஷியன் மீட்டர்ல ஹி வில் கம் இன்டூ லாட் ஆஃப் திங்ஸ். அத நான் எப்பயுமே சம் டைரக்டர்ஸ் மை ஃபீல் இட் இஸ் லைக் இன்ட்ரூடிங். பட் எனக்கு அது வந்து கொலாபரேஷனா தான் ஃபீல் ஆனுச்சு. அத ம். நான் வந்து யூஸும் பண்ணிப்பேன். அவங்க வந்தாங்கன்னா, அவங்களோட பிரெயினையும் நான் பிக் பண்ணுவேன். வாட் ஹி திங்க்ஸ். ஏன்னா, நான் எப்பயுமே என்ன பார்க்குறேன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட் சீஃப்ஸையும் நான் ரொம்ப அவங்களோட ஒப்பீனியன் பார்ப்பேன். இப்போ கேமரா சீஃப் இருக்காரு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட் சீஃப் இருக்காங்கன்னா, ம். அவங்களோட ஒப்பீனியன்ஸ் வந்து உண்மையிலேயே ரொம்ப வேலிடா நான் பார்ப்பேன். அவங்களோட பிரெயின பிக் பண்ண பார்ப்பேன். அவங்கள உள்ள கொலாபரேட் பண்ண பார்ப்பேன். உள்ள இழுத்து அவங்களையும் கொஞ்சம் குழப்பி அ ஐ ட்ரை டூ கெட் சம்திங். ஏன்னா, எனக்கு ஜேர்னி தான். இப்போ வந்து சில ரெஃபரன்ஸ் காட்டுறாங்க இமேஜஸ். இப்படி பண்ணலாமான்னு கேட்டா, எனக்கு இது வேணாம். வேற வரணும் அப்படிங்கிறத வேற வரணும்னு தெரியும். பட் அது என்னங்கிறதே நான் கொஞ்சம் தேடி போவேன். இந்த 2க்கு நடுவுல மிக்ஸ் பண்ணி, அதில இந்த லேயர் கொஞ்சம் ஆட் பண்ணி இப்படி வரணும் இமேஜ் அப்படின்னு தெரியும். லக்கிலி ஏஐ வந்ததுனால கொஞ்சம் என்னால அதெல்லாம் ட்ரைலாம் பண்ண முடியுது. பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியுது. பட் அப்படி அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, அவங்கள போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பேன். அப்படி இப்படின்னு அவங்க நெறைய ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க. கடைசியில ஒண்ணு புடிச்சோன்னா, இதுதான் தலைவா அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது மூலியமா நான் வந்து என்ன பண்றேன்னா, எல்லா டெக்னீஷியன் கொலாபரேட் பண்ண மாரி கார்த்தி சாரையும் கொலாபரேட் பண்றதுக்கு ஆ கொலாபரேஷன் தான் பார்க்குறேன். ஸோ அவங்க ஓகே. சைட்லேருந்து ஒப்பீனியன் வரும்போதும், அத டிஸ்கஸ் பண்ணும்போதும் நல்ல கொலாபரேஷன் ஏற்படுது. நான் அத ரொம்ப என்ஜாய் பண்றேன்.
இந்த படத்த இப்போ நீங்க எப்படி பார்க்குறீங்க? பயத்தோட பார்க்குறீங்களா? இல்ல இல்ல சார், நம்ம வந்து ஒரு மினிமம் கேரண்டி தான் சார். நம்ம வந்து அ சூதுகம் அப்படிதான். சிவகுமார் இருக்கார்ல, வந்து கேட்பாரு, "நலன் தப்பிச்சு வருவான் நலன், நலன் எப்படி நலன் ஹிட் அடிச்சுருவான்?" அப்படிலாம் கேட்பாரு. நான் வந்து ரொம்ப சேஃபா எப்பயுமே சொல்லுவேன், "சார் தப்பு பண்ணாதுன்னு நெனைக்கிறேன். இதுதான். இதுக்கு மேல கேரண்டி நம்ம எப்பயுமே போடுறது கிடையாது." ஏன்னா, அது போடுறது திமிரா பார்க்குறேன். ம். அவ்வளோலாம் நமக்கு வேணான்டா, நம்ம வந்து சினிமாவுக்கு மரியாதை குடுப்போம். லெட் த சினிமா டிசைட் அப்படின்னு. அதே மாரி தான். இப்போ வந்து தப்பு பண்ணாது. நான் வந்து ஒரு சேஃப் ஜோன்ல அத பண்ணியிருக்கேன். என் கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் குறைகள் நீக்கி, ஒரு ரீசனபிளான பிளேஸ்‌க்கு அந்த படத்த கொண்டாந்துட்டேன். ஐ அம் ஹேப்பி. ஆக்சுவலா இப்போ இதுக்கு அடுத்து ஒரு படம் வந்து விமன் சாமுண்டீஸ்வரி. சாமுண்டீஸ்வரி. அதுக்கு அடுத்த படம் நீங்க விஜய் விஜய் சேதுபதியோட சேதுபதியோட பேசுறேன். பண்றீங்க. ஆமா அது சார். என்ன இது? அது படம் தான் சார் அது நான் வந்து 2015லயே அத வந்து பயங்கர டீப்பா டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது "இப்படை தோற்கின் எப்படை வெல்லும்னு" சொல்லி ஒரு 15 பேரு செம்ம கேங். ம். பெஸ்ட் கேங் நம்ம இண்டஸ்ட்ரியில. எல்லாம் போய் கதைய டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு 1 மாசம் கும்முன்னு கும்முனோம். எண்ட் கிடைக்கல. அது கிராக் பண்ண முடியல. அ. சரின்னு கடைய சாத்திட்டு லீவ் விட்டோம். அப்புறமா ஒரு 10 வருஷம் கழிச்சு திடீர்னு எண்ட் வந்துச்சு. அந்த ஐ காட் த அந்த கதைய ஒரு ரிசால்வ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன். அ இப்ப அந்த கதை ரெடி. ஏன்னா இனிமே எழுதுறது தான். ம். ஸ்ட்ரக்சர் இருக்கு. பிகினிங், மிடில், எண்ட் இருக்கு. ம். இதுக்கப்புறம் அது சால்வபிள். உட்கார்ந்து எழுதுனா வந்துரும். ஓகே. அதுதான் நான் அவரோட பண்ண போறேன். அது மோஸ்ட்லி கை நீளம் சார் அது. அந்த படம் பேரு. இதுக்கு முன்னாடியே அனௌன்ஸ்மென்ட்லாம் பண்ணியிருந்தேன். கை நீளம். கை நீளம். கை நீளமா? ஆ கை நீளம். ஓ! கை நீளம். ஆ ஓ! கை நீளம். ஓகே. நான் கை நீளம் அந்த ஃபீலுக்கு நோ, போயிட்டேன். நோ, நோ. அப்படிலாம் போகக்கூடாது. கை நீளம். ஆமா. ஓகே. எனக்கு சூதுகமும் பார்ட்டும் மாறி எக்ஸாக்ட்லி. ஒன் ஃபைனல் கொஸ்டின் டு யூ. யா சார். உங்களுக்கு நெறைய சினிமா குடுத்துருக்குதா நினைக்கிறீங்களா? இல்ல சினிமா உங்ககிட்டேருந்து நெறைய எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய நேரம், உங்களுடைய பொருளாதாரம் அல்லது உங்கள ஒரு தனிமைக்குள்ள தள்றது. எடுத்துக்கட்டும். ஆ. எடுத்துட்டு குடுத்துட்டா பரவால்ல. பெட்டரா குடுக்கணும். அதான் அதான் கேட்கிறேன். எடுத்துக்கட்டும் சார். ஏன்னா ம். ஐ அம் வெரி ஃபார்ச்சுனேட் பட் சினிமா ப்ராட் மீ இன். நான் என்னன்னா, நான் எந்த அளவுனா சி ஒரு ரொம்ப வைராக்கியத்தோட ரொம்ப கோவமா இருந்தோம்னா, நான் எப்படி வந்து இங்க ஏடியா சேர்ந்துருக்கணும். ஏடியா சேர்றதுக்கும், அப்படி வீட்ல சண்டை போட்டுட்டு ஏடியா சேர்றதுக்கும் நான் வரல. ம். அவ்வளோ தைரியமாலாம் இல்ல நான். நம்ம பாட்டுக்கு கொஞ்சம் நம்ம சம்பாரிச்சு வேற ஃபீல்ட்ல இருப்போம். பட் ரைட் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் தான் நினச்சிட்டு இருக்கேனே தவிர, சண்டை ம். போட்டுட்டுலாம் வீட்ல விடமாட்டானுங்க ம். சினிமாக்கெல்லாம் போனா. ம். சண்டை போட்டுட்டுலாம் வர அளவுக்கும் டிட்டர்மினேஷன் இல்ல. ஓகேயா? ஸோ உண்மையாவே நான் எப்படி வந்தேன்னா, அது அடிக்கடி 2, 3 இடத்துல சொல்லியிருக்கேன். ஆ யூடியூப் அப்போ வந்த புதுசு சார். யூடியூப்ல நான் பார்த்துட்டு இருக்கேன். அமெரிக்கால வந்து நாளைய கிழமை ஒரு ப்ரோகிராம் நடக்குது. அத பார்த்தோம் நான் மைண்ட்ல என்ன சொன்னேன், இது மாரி இருந்தா நம்ம கூட தான் போவோம். ம். அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மறந்தாச்சு. 1 வருஷம் கழிச்சு அந்த ப்ரோகிராம் நம்ம ஊர்லயும் வருது. அது மாரி ஒரு ப்ரோகிராம். ம். அப்ப என்னாச்சுன்னா, எனக்கு அது "நீ என்ன பேசின? வாய்க்கிலேயே மனச சொன்னீல. இப்போ மனசாட்சிக்கு நேர்மையா நீ போயிரணும்." அப்படின்னு சொல்லி வந்தேன் சார். ஸோ வந்தேன். லக்கிலி அந்த காம்படிஷன்ல வின் பண்ணோம். அது அது பெரிய அது பெரிய ஸ்கூல் மாரி இருந்துச்சு சார். அடுத்தடுத்து ஷார்ட் ஃபிலிம் உண்மதான். பண்ணது. நாளே இயக்குனர் நெறைய ஆ பேரு இங்க ஓப்பன் தமிழ் பண்ணி சினிமா விட்டுச்சு. குடுத்துருக்கு. அப்படி என்ன இழுத்துட்டு வந்ததுனால எனக்கு எப்பயுமே கிரேட்ஃபுல். நான் வரவே மாட்டேன்னு சொன்னாலும் இழுத்துட்டு வந்து சினிமா விட்டுருக்கு. ஸோ ம். அதனால வெரி கிரேட்ஃபுல். அதே மாரி ரொம்ப டஃப்பான ஒரு ஃபீல்டு தான். ரொம்ப டிமாண்ட்ஸும் அதிகமா தான் இருக்கு. அந்த டிமாண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு, அது என்ன ஒரு பெட்டரான ஆர்டிஸ்ட்டாவும், ஹியூமனாவும் ஆக்குனா ஐ அம் வெரி கிரேட்ஃபுல். அதுதான் சந்தோஷம் தான். கிரேட். வாழ்த்துக்கள் வாவாதியாருக்கு. தேங்க் யூ, தேங்க் பெஸ்ட் யூ. விஷஸ். முதல்ல சொன்னது தான். நெறைய படம் பண்ணுங்க. ஓ தேங்க் யூ சார். கண்டிப்பா பண்றேன். அதே மாரி அந்த ஸ்பெஷல் டச்சோட ஆ. அந்த சட்டையர் பாலிடிக்ஸோட எஸ் சார், எஸ் இருக்கட்டும். சார். வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளா உங்களோட ஒரு இன்டராக்ஷன் தேங்க் யூ சோ மச் ஒரு சார். இன்டர்வியூ பண்ணணும்னு ஆசை. யா, அதற்கான யா. சந்தர்ப்பம் இந்த படத்தின் வழியா வந்தது. இது ஒரு ஒரு சினிமா கான்வர்சேஷன் பார்க்கிறத விட சினிமா கேவ் அஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு டிஸ்கஸ் மெனி திங்ஸ்ன்னு தோணுச்சு. எக்ஸாக்ட்லி சார். நம்ம ரவுண்ட் அபவுட்டா தான் இருந்துச்சு டிஸ்கஷனு. ஐ அம் வெரி தேங்க்ஃபுல் சார். தேங்க் யூ நல். வாழ்த்துக்கள். குட் லக். தேங்க் யூ. தேங்க் யூ. யா. 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமனி தான்.